हमारा प्यारा पिता परमेश्वर, जो मुझे சமூகத்துக்கு முன்பாக எங்களை அழைத்து வந்தமைக்காக நன்றி சொல்கிறேன். तेरे हजूरी में और एक बार लेके आने के लिए तेरा शुक्रिया अदा करते हैं। உமது சமூகத்தில் சேராபீன்களும் கேராபீன்களும் பயபக்தியோடும் சமூகத்தில் நடுங்கி உம்மை துதித்துக் கொண்டிருக்க வேளையில் यहाँ पर हम देखते हैं कि चेरुबीम और सेराबीम तेरे हजूरी से इतना ज़्यादा प्यार किया है कि तूने हमें तेरे रूप में रचाया है। உமது சாயலான நாங்கள் உமது சமூகத்துக்கு முன்பாக அசட்டையாக இல்லாதபடி பயபக்தியோடு உம்மோடு துதிக்க உம்மை ஆராதிக்க வந்து எங்களுக்காக நன்றி சொல்கிறோம். और हम चाहते हैं कि जो हम हैं, जो तेरे रूप में रचाए गए हैं, हमारे अंदर वो गहरत हो और वो प्यार हो जो तूने हमारी तरफ रखी हुई है। கர்த்தாவே, இதோ எங்கள் இருதயத்தில் நீ பேசுவதற்காக நன்றி சொல்கிறோம். खुदाया, हमारे दिल में बात करने के लिए तेरा शुक्रिया अदा करते हैं। நீர் எங்கள் இருதயத்தில் பேசுவதற்காக தான் நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். और हमारे दिल में जो बात है उसका जिक्र करने के लिए तू आज हमें यहाँ लेके आया है, சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். क्योंकि जिनका दिल साफ है वो खुदा से मिलेंगे। எங்கள் இருதயத்தில் பேசும்படியாக நீர் எங்களை அழைத்து இந்த நாளில் ஜீவனை தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். और हमारे दिल में बात करने के लिए इस धन्य दिन को तूने चुनकर हमें यहाँ पर इकट्ठा किया है, तो तेरा शुक्रिया अदा करते हैं। ஆனாலும் எங்கள் இருதயத்தில் உலகத்துடைய காரியங்கள், அசுத்தங்கள் எல்லாம் கோபம், எரிச்சல், பொறாமை, எத்தனையோ பலவீனமான காரியங்கள் இருக்கிறது நிமித்தம் நீர் பேச முடியாமல் இருக்கிற இந்த நேரத்துக்காக எங்களை ஒரு நிமிஷம் மன்னிக்கும். और मैं चाहता हूँ कि यहाँ पर जो भी हैं जो अपने दिल को साफ़ तरीके से खुदा के सामने पेश नहीं कर पा रहे, क्योंकि उनके दिल में बोझ है, दर्द है, या दुनियावी चीज़ है, या दूसरी सोच है, इसलिए मैं उनकी तरफ से मैं माफ़ी चाहता हूँ कि तू उनको माफ़ कर। எங்கள் இருதயமானது உம்மை நோக்கி பார்க்கும்படியாக எங்கள் இருதயத்தை நீர் சுத்திகரிக்க போவதற்காக நன்றி சொல்கிறோம். पूरे दिल से तेरी तरफ ध्यान बढ़ाने के लिए उन सब का मदद कर। இயேசுவே, இதோ இந்த அதிகாலையிலிருந்து 2 மணியிலிருந்து நீர் இதோ இந்த சபையினூடாய் பேச போகிற, ஆசீர்வதிக்க போகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பாத்திரமாக உமது பிள்ளைகளை நீர் அழைத்து வந்ததற்காக நன்றி சொல்கிறோம். तेरी रूहानी आशीष और तेरी रूहानी बरकत पाने के लिए तूने एक एक करके चुन चुन कर यहाँ पे आज इकट्ठा किया है, इसलिए तेरा शुक्रिया अदा करते हैं। கர்த்தாவே, இதோ சத்ருவானவன் இவர்களுடைய ஆசீர்வாதத்தை எடுக்காதபடி, அப்பா, இருதயத்தை சுத்திகரிக்காதபடியாக அவர்கள் இருக்கிற பலவீனங்களை அவர்கள் விடும்படியாக இயேசுவே நீர் அவர்களுடைய இடைப்பட போவதற்காக நன்றி சொல்கிறோம். खुदाया, ऐसी कोई बात ना हो हमारे भाई बहन के दिल में कि जो आशीष और बरकत तो देने के लिए आया है उसको वो ना पाएं और यहाँ पे ही छोड़कर घर वापस चले जाएं। उनके दिल में साफ होने के लिए उनको ताकत से भर दे। ரத்தம்பாலுடைய பெண் இருதயத்தை நீர் திறந்தினால் அவர்கள் பெரிய வல்லமையான ஊழியக்காரி ஆனதைப் போல இவர்கள் இருதயத்தை திறந்தள்ளும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். हम देखते हैं कि जब कभी भी हमने हमारे दिल को खुदा की तरफ खोला है तो खुदा पूरी तरीके से उनको इस्तेमाल करता है। वैसे ही आप पूरे दिल से खुदा के सामने अपने आप को सौंपें। வந்த ஒவ்வொருவர்களும் ஒரு தேவைகளும் வலிகளும் இருதயத்தில் உண்டு என்று நீர் பேசினீர். जितने भी आए हैं उन सब के अंदर दर्द है, सवाल है, तूने ये बात है जो हमसे की है। அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுதலை தரும்படியாக இவர்களை இன்று நீர் அவர்களின் தேவைகளை ஆஸ்வதிக்க போவதற்காக நன்றி சொல்கிறோம். और उन सवालों से और उस बोझ से उनको आज छुटकारा देने के लिए, उनको आशीष देने के लिए तो आज लेके आया है। விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்கிற விசுவாசத்தின் ஜீவனை இவர்களுக்கு தரப்போவதற்காக நன்றி சொல்கிறோம். और विश्वास करके उस आशीष को पाने के लिए उनको ताकत दे। காணக்கூடாத ஜீவனாய் இருப்பதினால் வரப்போற அதிசயமான அற்புதங்களை இவர்கள் உணர்ந்து அதை பெற்றுக்கொள்கிற பாத்திரமாக நீர் இவர்களை மாற்றப்போவதற்காக நன்றி சொல்கிறோம். क्योंकि ये जीवन भरी बात जो है हमारी आंखों से तो हम देख नहीं सकते, पर उनके दिल को ऐसे भर दे कि तेरी हुजूरी को वो पूरी तरीके से महसूस कर पाएं। இந்த ஆசீர்வாதம் எனக்கு பொருந்துமா என்று அவிவிசுவாசம் வந்தபடி என் தேவனால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தை நீர் உங்களுக்கு இதயத்தை தரப்போவதற்காக நன்றி. क्या इस आशीष का मैं हकदार हूँ? ऐसा सोचों को हटाकर उनको वाकई में आशीष और बरकत से भर दे எல்லோரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. और सबको आशीष देने के लिए तेरा शुक्रिया अदा करते हैं। ஆசீர்வாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. और पाकरू हमारे बीच में हमारी तेरी हुजूरी है, इसलिए तेरा शुक्रिया अदा करते हैं। நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற வேளையில் जब हम रूह में एक होकर दुआ करते हैं तो तेरे पाकरू हमारे साथ साथ रहें। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. यीशु मसीह के नाम से ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் தேவன் இந்த இடத்தில் பிரசன்னமாய் நம்மளோட இடைப்பட்டு கொண்டிருக்கார்? எத்தனை பேர் உணர்கிறோம்? कितने भाई बहन को महसूस हो रहा है कि खुदा की हुजूरी यहाँ पर है और पाकरू हम सब से बात कर रहा है? कितने लोग इस बात को महसूस कर रहे हैं? ஏன்னா இங்க ஒரு தேவதூதன் கையில் அட்டெண்டன்ஸ் பேப்பரோட நின்னுட்டு கொண்டிருக்கார். क्योंकि यहाँ पर आप देख नहीं सकते, बट यहाँ पे एक दूत है जिसके हाथ में अटेंडेंस है।
நம்ம கேட்கும்போது கையை எழுத்தும்போது நம்ம பேருக்கு டிக் போடுவார், இல்லாட்டினா நான் ஆப்சென்ட் போட்டு விடுவார். अगर जब सवाल किया जाता है हाथ उठाओगे तो अटेंडेंस में मार्क करेगा, वरना कहेगा कि नहीं आए थे, அவர் பார்ப்பது நம்ம இருதயத்தின் விசுவாசத்தை. क्योंकि वो दिल को परखने वाला खुदा है. ஆமென். हालेलुया. அந்த வல்லமை நம்ம கரங்களில் கொடுத்திருக்கிறார். और खुदा ने वल्लमे ना अधिकार அதிகாரம் அந்த ஆமா, खुदा ने वो अधिकार हमको भी दी है रूहानी तौर पर. அதனால தான் தெரிந்தோ தெரியாது நமது அன்பான ஊழியக்காரர் சங்கீதம் வாசிக்கும் போது சங்கீதத்திலே அது வெளிப்பாடு தொடங்கி விட்டது. और शायद इसलिए ये पॉइंट है हम रूम में एक हैं कि जब ज़बूर पढ़ा गया था, भजन संगीत था, तो उसमें भी उस बात का जिक्र किया गया. அது சங்கீதம் 37 சங்கீதத்தை வாசித்தார், 3-4 வாசித்தார். उन्होंने शायद 37 पढ़ा है, अदले 3 और 4 को आप पढ़ें. यहोवा पर भरोसा रख और भला कर, देश में बसा रहे और सच्चाई में मन लगाए रहे. यहोवा को अपने मुख का मोल जान और वह तेरे मनोरथों को पूरा करेगा. आमीन. हालेलुया. கர்த்தரை நம்பி நன்மை செய். तो यहोवा पर भरोसा रख और भला कर. அவர் நம்பணும். तो भरोसा रखना ज़रूरी है. हालेलुया. हालेलुया. அப்போதுதான் தேசத்திலே நாம் சுதந்திரம் கொள்ள முடியும். और तब ही हम देश में बसा रह सकते हैं. நம்பி நன்மை செஞ்சா தான் தேசத்தை சுதந்திரம் கொள்ள முடியும். भरोसा रखेंगे तो भला करेंगे, उसके बाद देश में बसा रहेंगे. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருந்தால் தான் நம் இருதயத்தின் வேண்டுதலை நமக்கு அருளை செய்வார். यहोवा को अपने सुख का मूल जान, मतलब ओके, கர்த்தரிடத்தில் சந்தோஷமா இருங்கள். और तेरे मनोरथों को पूरा करेगा. இருதயத்தின் வேண்டுதலை அப்போதுதான் நிறைவேற்றுவார். तेरे मनोरथों को पूरा करेगा. சந்தோஷமா இருந்தா अगर आप खुश रहोगे तो. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கும்? कितने लोग खुश हैं? சும்மா இந்த கையை தூக்காம இங்க அழுத்தி இருந்துட்டு கையை தூக்குனா ஒன்றும் வியாதி வந்துடும். वो कहते हैं दिल अगर साफ नहीं है, हाथ उठाया तो बीमार हो जाओगे. खबरदार. இது ஆவிக்குரிய சபை. ये रूहानी कलीसिया है. ஏதோ ஏதோ சபைக்கு வரவில்லை, இயேசுவோட பேச வந்திருக்கிறோம். हम ऐसे ही नहीं आए हैं कलीसिया में, यीशु की बात सुनने आए हैं. உங்களுக்காக கர்த்தர் நம் ஊழியக்காரரோட பேசிக் கொண்டிருக்கிறார். और आपके लिए खुदा अपने खादिमों के साथ बात करता है. இந்த சபையை குறித்து கடந்த 2 நாட்களாக பெரிய பாரம். पिछले 2 दिन से इस कलीसिया को लेकर बोझ है. அந்த பாரத்தை தேவன் அறிந்து அந்த நிறைய காரியங்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். इस बोझ को खुदा समझता है, इसलिए इस बोझ को हल्का करने के लिए खुदा काम कर रहा है. ஏன் சொல்கிறேன்? ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் இல்லை. क्योंकि आशीष नहीं है. அதனால தான் பிரச்சனை. यही है हमारी प्रॉब्लम. ஒன்று என் இருதயத்தில் ஆசீர்வாதம் இல்லை, இல்லை எனக்கு கொடுக்க முடியாத என்னுடைய பலவீனங்களில் ஆசீர்வாதம் இல்லை. शायद मेरे दिल में इतना बोझ नहीं है, इसलिए आशीष नहीं है, वरना मैं जो करना चाहता हूँ वो नहीं करता, इसलिए आशीष नहीं है. அல்லேலூயா. हालेलुया. எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது, இருதயத்தில் தேவை இருக்குது. हर एक की अपनी अपनी ज़रूरत है. ஆமென். பணம் தேவை இருக்கலாம், शायद पैसों की ज़रूरत, शायद தேவை இருக்கலாம், शायद परिवार में शांति नहीं है, या बच्चों को लेकर प्रॉब्लम्स हैं, வேண்டும் என்று வாஞ்சை இருக்கலாம். या सेवा करना है ये वाला बोझ हो. நன்மையான காரியம்தான். अच्छी बात है, ஆனால் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். पर खुदा कर सकता है. ஆனால் நாம் இடம் கொடுக்கிறோமா? पर क्या हम ये काम करने के लिए जगह देते हैं? இருதயம் दिल. இருதயம் இருதயத்தில் இருதயம் சுத்தம் இருந்தால் தேவன் நம்ம சமாதானத்தை கேட்டு நம்ம ஜெபத்தை கேட்டு விடுதலை செய்ய வல்லவராக. अगर दिल साफ है तो जो मांगा जाता है खुदा देने के लिए तैयार होता है. அல்லேலூயா. हालेलुया. இந்த கர்த்தர் என்னோட பேசின வார்த்தை தான் நான் உங்களோட பேசுகிறேன். जो भी खुदा ने मेरे साथ बात की है उसी बात का जिक्र कर रहा हूँ. அல்லேலூயா. हालेलुया. ஒரு காரியம் தெரியுமா? ஒரு சம்பவம் தெரியுமா? आप एक बात जानते हो? இயேசு தேவனுடைய வல்லமையான தூதர்கள் ஆசீர்வதித்து விடுதலை கொடுத்ததை தான் நாம் வேதத்தில் பார்த்திருக்கிறோம். இயேசு விடுதலை கொடுத்தது, தேவ தூதர்கள் விடுதலை கொடுத்ததை நாம் பார்த்திருக்கிறோம். हमने कलाम में देखा है कि दूतों के जरिए, यीशु के जरिए दूसरे लोगों को छुटकारा मिली है. அல்லேலூயா. हालेलुया. ஆனா தேவன் சில பேரை சபிச்சு ஒரு காரியத்தை செய்தது பார்த்திருக்கிறோமா? क्या हमने ये पढ़ा है कहीं पर जहाँ पर खुदा ने खुद किसी को श्राप दी? ஜெபிக்கிறோம். जो दुआ करते हैं उनको कभी श्राप दिया गया? சபைக்குள் कलीसिया के अंदर का बात कर रहा हूँ. ஏன் தேவன் ஆசீர்வாதத்தை அவன் வாயிலிருந்து வார்த்தை பேசப்படும் வார்த்தையானது தேவையில்லாமல் வருவதனால் தேவன் சபிக்கிறார். தேவன் சபிக்கிறார். வாய் மூடுகிறார். முன்னாடி சொன்னது
தேவன் சபிக்கிறார், அதாவது தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். ஆனால் இதுவரை சபிச்சதை நம்ம கேட்டதில்லை. ஆனால் தேவன் சபிக்கிற ஒரு காரியம் உண்டு சபையில். ओके हमने आज तक शायद इस बात को कभी परखा नहीं है, क्योंकि हम सिर्फ देखते हैं कि खुदा आशीष देता है, पर हम ये भी पढ़ सकते हैं कलाम में से कि दुआ करने वाला बंदा जो कलीसिया में है उसके दुआ को सुनकर खुदा खुश नहीं है और श्राप देता है, आशीष नहीं देता. தேவன் இந்த சபையில் பெரிய காரியங்களை திட்டங்களை உங்களை கொண்டு உங்கள் பிள்ளைகளை கொண்டு செயல்படுத்த தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். खुदा आपको और आपके बच्चों को इस्तेमाल करके इस कलीसिया के लिए बड़ा बड़ा प्लान बना रहा है. हालेलुया. हालेलुया. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? आमेन. சக்கரியாவும் விசுவாசித்தார். जकरिया ने भी तो विश्वास की, அவருடைய யோவான் ஸ்நானன் பிறக்க போறார். क्योंकि யோहन्ना बपतिस्मा वाला उसी का तो बेटा है. हालेलुया. हालेलुया. அவர் கேட்ட ஜெபத்துக்கு தான் பதில் வந்தது 80 வயதுல. उसने दुआ किया था और खुदा ने जवाब दी. அவர் அவிவிசுவாச நாள்ல வருது, அவிவிசுவாசிக்கிற நாள்ல வருது அந்த अविश्वासी. விசுவாசிக்கிற जब विश्वास में वो कम था तब आया था जवाब, ஏனென்றால் 80 வயசுல பதில் வருது, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. क्योंकि उसका उम्र इतना ज्यादा हो गया था, बट खुदा कहता है तुझे एक बेटा पैदा होगा. அந்த 80 வயசு குழந்தையை தான் தேவன் ஆசீர்வதிக்க போறார். இயேசுவின் முதல் வருகையின் தீர்க்கதரிசியாக. और बुढ़ापे में जो बेटा पैदा होगा उसी को खुदा इस्तेमाल करेगा यीशु के आने के पहले उसकी तैयारी के लिए. அதனால தான் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை சபையில் உள்ள ஊழியக்காரன சக்கரை இடத்தில் ஆசீர்வாதத்தை சபையில் வெளிப்படுத்துகிறார். इसलिए खुदा ने उस आशीष को जकरिया को कलीसिया के बीच में ही बताया था कि ये होगा. பாருங்கள், அவன் தேவதூதன் உனக்கு குழந்தை பிறக்க போகுது என்று சொன்னதும் அவன் என்ன சொல்ல வேண்டும்? वहाँ पर दूत आ गया है और दूत कहता है खुदा आपको एक बेटा देगा, तो क्या जवाब देना चाहिए था? மரியாள் சொன்னது போல அப்படி ஆகட்டும் என்று சொல்லணும் அல்ல. जैसे मरियम ने कहा था यीशु के बारे में ऐसा ही हो, वैसा जवाब देना था ना. அவன் சொன்னது என்ன? पर उन्होंने क्या कहा? எப்படி ஆகும்? ये कैसे हो सकता है? நமக்கு அது வருது. हम भी ऐसे हैं. ஹalleluya. हालेलुया. உண்டா இல்லையா? ऐसे है कि नहीं? எல்லாரும் நாளைக்கு ஊழியம் பண்ணணும். सबको कल से खुदा के लिए काम करना है. முடியுமா? कर सकते हो? सेवा करना है कल से, अभी से इपतले रहा. அப்ப டைம் கொடுத்தா முடியுமா? मैं जस्ट टाइम दे रहा हूँ कि वो हाँ कहें. क्या मुमकिन है कल से? எப்படி ஆகும்? ये कैसे मुमकिन है? அதே மாதிரி தான் உம்முன்னு இருந்தாலே எப்படி ஆகும்னு அர்த்தம். अगर आप चुप बैठोगे, कहने का मतलब ये है कैसे मुमकिन है. ஹalleluya. मैं அவர் செஞ்ச தேவதூதன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? तो दूत ने क्या किया? நீ வாயே திறக்காத, வாயை மூடிட்டு இருக்க. तू चुप रह. குழந்தை பிறக்க வரைக்கும் வாயை மூடு. जब तक बेटा पैदा नहीं हुआ तब तक तू चुप रह. பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்தது. स्वर्ग से उतरकर आशीष आया है. அந்த ஆசீர்வாதத்தை சந்தோஷமா பெற்றுக்கொள்ள வேண்டியவர் தேவையில்லாம வாயில வார்த்தை நிமித்தம் அவன் ஊமையானான். क्योंकि वहाँ पर उन्होंने मुंह खोलकर कह दिया ये कैसा मुमकिन है, तो मुंह बंद रखना पड़ा आगे के 9 महीना. நமக்கு எல்லாருக்கும் எங்க பிரச்சனைனா 90% ஆவியில நிரம்பி இருக்கிறோம். हम सबको प्रॉब्लम पता है कहाँ है. 90% तो रूह में है, அந்த 10% நாக்கு இருக்குல்ல, நாக்கு. पर ये 10% हमारा जो जुबान है ना, அந்த நாக்கு தான் பிரச்சனை. यही है हमारी प्रॉब्लम. நாக்குக்கு பாருங்க, உதட வச்சாரு, பூட்டு வச்சாரு, உதட मैंने वर्ड जलन थी. லிப்ஸ் கொடுத்தாரு. वो कह रहे हैं कि हमारा होंठ है ना, वो लॉक जैसा है, 32 பல்ல கொடுத்தாரு. क्योंकि अंदर दांत भी हैं. இவ்வளவு கொடுத்தோம், அது என்ன பண்ணுது? इतना सब कुछ देने के बावजूद फिर भी क्या करते हैं हम? ஹalleluya. हालेलुया. அது எங்க வாயை திறந்து நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லுதா? अद्वाइत्र ஊழியம் செய்யணும்னு சொல்லுதா? क्या आप मुंह खोल के कहते हो कि मैं सेवा कर रहा हूँ? ஆனா குறை சொல்றதுக்கு மட்டும் முன்னாடி வரும். पर किसी की कमी का जिक्र करना है तो सबसे आगे. பார்க்காதவெல்லாம் பார்த்தவங்க. जो भी नहीं देखा तब भी कहते हैं मैंने देखा. கேட்டா அவங்க சொன்னா இவங்க சொன்னாங்க. अगर पूछे तो कहते नहीं उन्होंने कहा, इन्होंने कहा. ஆனா ஊழியத்துக்கு வாங்கன்னா पर कहते हैं अगर सेवा करने के लिए आ जाओ, ஒன்னும் நான் பரிசுத்தமாவணும். नहीं नहीं मुझे और पाक होना है, मैं थोड़ी देर रुकूंगा. கர்த்தர் விருப்பம் நம்ம விருப்பமா இருக்குமா? खुदा जो चाहता है क्या हम वही चाहते हैं? ஹalleluya. செகண்ட் சான்ஸ் போவோம். ओके हम दूसरे मौके पे जाएंगे. கர்த்தர் காலையில 2 மணிக்கு பேசினத நான் உங்களோட பேச போறேன். आज सुबह 2 बजे खुदा ने मेरे साथ बात की, वही मैं आपको बता रहा हूँ. கர்த்தர் பேசிவிட்டார். खुदा ने बात की.
இந்த நாளில் இப்போது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். खुदा कहता है आज के बाद मैं आपको आशीष दूंगा, விசுவாசிக்கிறவர் பெற்றுக்கொள்வார். जो विश्वास करेंगे उनको मिलेगा। ஆமென். हालेलुया। விசுவாசிக்கணும். विश्वास करना है। அந்த விசுவாசத்துக்கு முன்னாடி இருதயம் பரிசுத்தமாகணும். विश्वास करने से पहले दिल पाक होना जरूरी है। ஆமென். हालेलुया। இருதயம் பரிசுத்தமாகிறா? क्या आपका दिल पाक है? எத்தனை பேருக்கு இருதயம் பரிசுத்தமா இருக்கு? किनका दिल साफ है? நான் கை தூக்குறேன். किसी का हाथ ऊपर नहीं है। தேவதூதன் பேப்பர் வச்சிருக்காரு. यहाँ पे दूत मौजूद है, वो लिखेगा। போய் சொல்லி தூக்குனாலும் ஆப்சென்ட். झूठ नहीं, தூக்குனாலும் ஆப்சென்ட். झूठ बोलोगे तब भी प्रॉब्लम है, उठा नहीं पाओगे तब भी प्रॉब्लम है। वो कहते हैं दोनों तरफ मैं क्या கை करूं? தூக்கலனாலும் பிரச்சனை. खत्म सुनने, போய் சொல்லி கை वो தூக்குனாலும் दोबारा कह रहे हैं हाथ उठाओगे तब भी प्रॉब्लम है, नहीं उठाओगे तब भी प्रॉब्लम। ஹalleluya. हालेलुया। கை தூக்குறது கை தூக்கலாமா? क्या हाथ उठा सकते हो आप? கஷ்டம். ओके, वो कहते हैं तकलीफ है। ஹalleluya. பாருங்க ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் வந்திருக்கிறோம். हम चाहते हैं कि हमें आशीष मिले। நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய பாத்திரத்தை தேவன் சுத்தம் பண்ண சொல்லும்போது और जब खुदा कहता है आपको आशीष देना है, आप अपना बर्तन साफ रखें, யோசிக்கிறவங்களா இருக்கிறோம். हम सोचते हैं। பாருங்க அது ஒண்ணு என்னுடைய சம்பவம் இல்லை. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் இந்த நாளில் உங்களோட பேச சொன்னார். खुदा ने खास करके आशीष के बारे में आज बात करने को कहा है। வசனத்தை சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தை உங்களோட கலந்துக்குள்ள पर एक कलाम पढ़कर फिर हम वचन की तरफ आगे बढ़ेंगे। 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனம். पहला यूहन्ना 3 उसका 15। पहला यूहन्ना 3 का 15। 14 15 ரெண்டு பேரும் 14 15. 1 யோவான் 3வது அதிகாரம் 14 15. 3 का 14 और 15। हम जानते हैं कि हम मृत्यु के पार होकर जीवन में पहुंचे हैं, क्योंकि हम भाइयों से प्रेम रखते हैं। जो प्रेम नहीं रखता वह मृत्यु की दशा में रहता है। जो कोई अपने भाई से बैर रखता है वह हत्यारा है, और तुम जानते हो कि किसी हत्यारे में अनंत जीवन नहीं रहता। हालेलुया। हालेलुया। நாம் இருதயத்தில் நினைத்தாலே 10 கட்டளை ஒரு கட்டளை நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம். अगर हमने दिल में सोच लिया है तो हम ऑलरेडी हम गुनाह कर रहे हैं। ஹalleluya. हालेलुया। நம்ம கோர்ட்ல போயிட்டு கொலைகாரன் ஜட்ஜ்மென்ட் இல்ல, இங்கேயே ஜட்ஜ்மென்ட் இருக்கு. अदालत में जाकर हमारी फैसला नहीं होगी, दिल में ही हो गया। நம்ம எல்லாரும் மன்னிக்கிறோமா? ஒரு தடவை மன்னிப்போம். क्या हमने सबको माफ किया है? एक और बार हम सबको माफ करें। மன்னிக்கலாமா? क्या हम माफ कर सकते हैं? எல்லாவற்றையும் மன்னிக்கலாமா? दिल से सब कुछ मिटाना है, माफ करने के लिए आप तैयार हो? யாரெல்லாம் மன்னிக்கலாம் விசுவாசிக்கிறீங்க? कौन दिल साफ करना चाहता है, सबको माफ करना चाहता है? மறுபடியும் சொல்றேன், மன்னிக்காம கை தூக்குனாலும் பிரச்சனை. मैं दोबारा कह रहा हूँ, अगर आप माफी नहीं देना चाहते और हाथ उठा रहे हो तब भी प्रॉब्लम होगी। மன்னிக்க முடியாது கை தூக்காமலாம் இருந்தாலும் பிரச்சனை. और अगर आप सोचते हो मुझसे नहीं होगा, हाथ नहीं उठाऊंगा, तब भी प्रॉब्लम है। ஹalleluya. हालेलुया। உங்க கையில தான் வல்லமையா இருக்குது. நீங்களே வாங்கி நீங்களே நம்ம சாபத்தை எடுத்துக்கிறக்காத. आपके हाथ में खुदा ने सारा अधिकार दिया हुआ है, उठाओगे तो उसका अंजाम भी जान लो। தேவன் கொடுக்கப்படுற ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட அபிஷேகம். क्योंकि खुदा जो आशीष आज आपको देने आया है, इतना बड़ा है काम आपके अंदर। हालेलुया। நான் உங்களை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறேன். ஏனென்றால் இயேசு பரிசுத்தமானவர், பரிசுத்தமான அபிஷேகம் நம்ம இடத்துல வரப்போகுது. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பரிசுத்தவான்களாக तो बात ये है कि ये बहुत बड़ी बात है। तो खुदा ने कहा है कि पहले आपको तैयार करें, पाकीज़गी में आगे बढ़ाएं और पाकीज़गी के लिए सौंपने के लिए आपको मजबूर करें, तब जाके आपको वो आशीष मिलेगा। बिकॉज ये आम बात नहीं है। ஹalleluya. हालेलुया। உற்சாகமா இருக்கீங்களா? என்ன பயமா இருக்கா? क्या आप खुश हो कि आप डर रहे हो? பயமா இருக்கா? डरते हो? இல்ல முகத்தை பார்த்தா என்ன பயம்? आप सबको देखकर मुझे ऐसा लगता है कि आपको डर लग रहा है। அர்த்தம் सोचेला நீ யூரோ போறறன்னா முகம் வருது. अगर किसी ने कह दी, கொடுக்க போறான்னா அமைதியா இருக்கீங்க. अगर आपको पता चला कि असिस्टेंट सोशल आपको 1000 यूरो दे रहा है तो आप खुश हो जाते हो। अभी मैं कह रहा हूँ आशीष आ रहा है तो आप सब डर के मारे बैठे हो। யோசிக்கிறீங்களா? யாரை மன்னிக்கணும் யாரை மன்னிக்க கூடாது? क्या आप ये सोच रहे हो कि किसको माफ करना है, किसको नहीं करना? ஹalleluya. हालेलुया। எங்க சத்தமே இல்லையே. कोई आवाज तो नहीं आ रही? ஹalleluya. பத்தல. அல்லாஹ் இது வாடிக்கு மேல. वो कह रहे हैं कि ये यहाँ से ऊपर तो नहीं जाएगा आवाज, கொடுக்கப்படுற ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். क्योंकि आशीष ऐसी आशीष है कि वो यहाँ से चप्पट फाड़ के लेके जाएगा। हालेलुया। நம்ம
நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இதுவரை இல்லாத ஒரு மகிமையை இந்த நாளில் நீங்கள் பெறுவீர்கள். நான் பார்க்கிறேன், எனக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை நான் உங்களோட பேசுகிறேன். आज तक जैसा नहीं हुआ है आपके साथ, आज खुदा आपके रूहानी आंखों को खोल देगा और आपको ऐसा आशीष देगा कि आप इसको समझ भी नहीं सकते. ஹல்லேலூயா. हालेलुया. ஓகே. முகம் இல்லையா? எல்லாருக்கும் சந்தோஷமாவே இல்லையா? ஓ சொல்ல ஃப்ரீயா தர போறன்றது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? सबको देखकर मुझे ऐसा लगता है आप सब उदास हो. हम कहते हैं आशीष देंगे, पर आप उदास क्यों हो? எனக்கு முகத்தை பார்த்து அவனுக்கு எவ்வளவு தருவாங்க, உங்களுக்கு எவ்வளவு தருவாங்கன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. आपको देखकर मुझे ऐसा लगता है कि आप सोच रहे हो इनको कितना मिलेगा, उनको कितना मिलेगा. நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுதான் தர போறாரு. जो भी கொடுக்க மாட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறதுக்கு ஆசீர்வதிக்க போறாரு. जो आप सोच रहे हो खुदा आपको वही देगा. हालेलुया. हालेलुया. இப்போ சந்தோஷமா இருக்கலாம், பல்லு தெரிய மாட்டேங்குது. वो कह रहे हैं कि आपकी दांत नजर नहीं आ रही, कोई हंस नहीं रहा. हालेलुया. आमेन. தேவனோட கூடாரத்துல கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? खुदा की हजूरी में आए हैं तो ऐसी बात है जैसे कि कोई शादी का घर में आया हो. खुशी होना जरूरी है. கொரோனா பேஷண்ட் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. आप सब कोरोना पेशेंट जैसे. கொரோனா ஒரு டெஸ்ட் லேப்ல போட்டுட்டு வந்துருச்சா வரலையா, நெகட்டிவா பாசிட்டிவான்னு யோசிச்சு வர மாதிரி. ऐसा लगता है कि कोरोना का टेस्ट देकर जवाब के लिए बैठे हैं. हालेलुया. உண்மையே இல்லையா? हाँ, அப்படி சொல்லி கூட அப்படி இருக்குமோன்னு யோசிக்கிற கூட்டம் கூட இருக்கு. अभी मैंने ये कहा तो वो भी सोच रहे हैं कोरोना है. பெற்றுக்கொள்ளட்டும், கொரோனாவை பெற்றுக்கொள்ளட்டும். अगर आपको लगता है कोरोना है तो है. ஆமென். नो आमेन. ஆமென். ஹalleluya. ஆமென். ஓகே, நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு வருவோம். तो हम दोबारा आएंगे आशीष की बात पर. இயேசு 500 பேர் எடுத்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பூமியிலிருந்து போங்கள் என்று முகமுகமாக தரிசனமாகி 500 பேர் எடுத்து சொன்னார். ஆனால் கீழ்ப்படிந்தவர்கள் 120 பேர். यीशु जब பெந்தகோஸ்து முதல்ல தானே. ஓகே, இயேசு எழுத்தத்தின் முன்னாடி பூமியில் இருக்கும்போது 500 பேரை சந்தித்து சொன்னார், பெற்றுக்கொண்டு போங்கள். ओके, तीसरा दिन जब यीशु दोबारा जी उठा तो यीशु ने जब अपने शागिर्दों के बीच में एक दो दफ़ा आकर मुलाकात हुई उनकी, तो 500 लोगों के साथ यीशु की बात हुई कि आप यहीं पे रुको और इंतज़ार करो कि पहले आप पाकरू की इंतज़ार करें. Yes. हाँ, ओके. 120 பேர் மேல் அபிஷேகம் வித்தியாசமா இருந்தது. மற்ற 380 பேர் ஒண்ணுமே என்னன்னு தெரியவில்லை. हम देखते हैं कि कमरे में सिर्फ 120 लोग थे, बाकी का पता नहीं क्या हुआ. அதே போலதான் நாம் வாஞ்சியா இருக்கிற 120 பேர் யார் என்றும் 380 யார் என்றும் நாம் இப்போது அவர்களை உணர முடியும். ऐसे ही मैं जैसे 500 के साथ बात हो रही है, मैं कर रहा हूँ, पता नहीं कौन 120 में होगा और जो गायब हुए हैं पता नहीं कौन है. ஹalleluya. हालेलुया. ஜெபிக்கும்போது அவர்கள் பிரசன்னத்தை காண முடியும். और जो दुआ करेंगे उनको पता चलेगा. ஆவியானவர் காலையிலிருந்து இந்த சபையை குறித்து தனிப்பட்ட ஒவ்வொருவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். क्योंकि सुबह से खुदा ने हर एक भाई बहन के बारे में मेरे साथ बात ஒரு की. வாரமாக இந்த சபையை குறித்து கர்த்தர் பெரிய காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். पिछले एक हफ्ता से खुदा मेरे साथ बात कर रहा है कि एक एक के साथ कैसा काम करने वाला है. நன்மைகளை இந்த நாட்கள் கடந்த வாரத்திலே நன்மைகளை பார்த்தோம். और पिछले हफ्ते में ही हमने कुछ देखा है कि खुदा क्या कर रहा है. சொன்ன வார்த்தை, நான் இன்று ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். पर आज इस खुदा ने ये कहा था, आज जो भी आएंगे उन सबको मैं आशीष दूंगा. ஆனால் அதற்கு நான் ஆசீர்வதிப்பதற்கு அவர் இருதயங்கள் பரிசுத்தமாக और खुदा ने कहा ये आशीष देने में सिर्फ एक ही कंडीशन है, उनका दिल साफ होना जरूरी है. हालेलुया. பரிசுத்தம் என்பது இந்த சபையில் அவிசுவாசமோ கோபமோ எரிச்சலோ இருக்கக்கூடாது. अगर वाकई में पाकीज़गी में आगे बढ़ना चाहते हैं तो एक दूसरे की तरफ बैर नहीं रखना है, किसी के खिलाफ कोई सोच नहीं रखना है, குறை சொல்ற காரியம் இருக்கவே இருக்கக்கூடாது. किसी के बारे के कमी के बारे में बिल्कुल भी जिक्र नहीं करना है. தேவன் உங்களை எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாளில் ஆசீர்வதிக்கும் போது நாம் மட்டும் பின்னால காரியங்களை பேசிக் கொண்டிருப்பார். தேவன் என்ன செய்வார் என்றால் அந்த சாபத்தை எல்லாம் இன்னும் அதிகமாக கூட்டிட்டு நமக்கு. खुदा अगर सब कुछ भूलकर आज भी आपको आशीष देने के लिए तैयार है तो आप कौन होते हो कि पिछले बार जो भी हुआ, जो भी गलत हुआ, उन बातों के बारे में आप जिक्र करते रहते हो. இயேசு எனக்காக மரித்தார். यीशु ने मेरे लिए जान दिया, நமக்காக மரித்தார். हम सब के लिए जान दिया था. यीशु நாம் ஒன்றும் செய்யவில்லை. हम सब ने कुछ भी नहीं किया यीशु के लिए. சொல்வது ஒன்றே ஒன்றுதான். यीशु कहता है உன்னுடைய காரியங்களை நான் சந்தித்து விட்டேன். मैंने तेरे लिए सब कुछ कर दिया है நான் ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். और मैं तुझे और आशीष देना चाहता हूँ, உனக்கு என்னுடைய இருதயம் தேவை. पर मुझे आपकी दिल की जरूरत है. ஆமென். हालेलुया. இயேசு ஏற்றுக்கொள்ளலாமா? क्या आप स्वीकार करना चाहते हो इस बात को?
அல்லேலூயா. हालेलुया। பாருங்கள் எபேசியர்ல தான் சொல்லப்படுது. திரும்ப ஒன்றும் போகல, ஏன்னா அவன் என்ன சுத்திகரிக்க சொல்லி எபேசியர் 7வது அதிகாரம் 4 एफिसियन 4 தானே, 7 இல்லை, 4 இல்லை, 4 இல்லை. एफिसियों 4 का 7 पढ़ के देखें। चार का 7 एफिसियों। और हम में से हर एक को मसीह के दान के परिणाम के अनुसार अनुग्रह मिला। हाँ, ईव आमा ईवनाले कदागा नम्मे आमा मादा। நமக்கு அவ்வளவு ஈவு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. तो खुदा ने हमें इतना अनुग्रह दी है, சொல்வதற்கு கொஞ்சம் கூட போய் சொல்ல முடியாது, ஏனென்றால் நமக்கு அந்த ஈவை கொடுத்திருக்கிறார். हम ये नहीं कह सकते ये मेरी कमजोरी है, क्योंकि खुदा कहता है मैंने आपको मेरी अनुग्रह दी है। உண்டா இல்லையா? हाँ या नहीं? ஆமென். मैन। அப்ப வேதம் சொல்கிறது, உன்னை எபேசியர்ல சொல்லப்படுகிறது, உனக்கு கோபம் வரும்போது உடனே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு கோபம் வருகிறது, அந்த பேசிக்கொண்டிருக்க கோபம் வரும் என்றால் கையை தூக்கி தேவனை ஆராதிக்கும் போது கோபம் நம்ம விட்டு வெளியே போகும். तो कलाम के हिसाब से देखा गया तो जब आपको गुस्सा आ रहा है, हाथों को उठाकर कहना खुदा मुझे गुस्सा आ रहा है, तू मेरा गुस्सा ठंड कर, तो खुदा करेगा। हालेलुया। हालेलुया। இன்று முதல் நீங்கள் இந்த காரியத்தை செய்யப்பட வேண்டும். आज के बाद ये सब करना जरूरी है। யாராவது கோபப்படுறாங்களா? अगर किसी ने गुस्सा किया எனக்கு கோபம் வருகிறதா? और मुझे भी अगर गुस्सा आ रहा है, உடனடியாக கோபத்தை சண்டை நிறுத்தி விட்டு கோபத்தை நிறுத்திட்டு உடனடியாக வானத்தை தூக்கி இயேசுவே எனக்கு கோபம் வருகிறது, என்னை நிறுத்துங்கள், அமைதி காருங்கள், துதியுங்கள், உங்கள் கோபம் போவோம், இதில் இருக்க வெட்கப்பட்டு நான் கடந்து போய் फौरन बात करना बंद करके खुदा की तरफ अपनी दिल घुमाकर कहना है कि खुदा ये गुस्सा तू दूर कर मुझसे। हालेलुया। हालेलुया। நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபையில் இனி வாட்ஸ்அப்புக்கு சான்ஸ் இருக்கக்கூடாது, வாட்ஸ்அப் பகுதிக்கு यूज பண்ணக்கூடாது। मेरा ईमान ये है कि इसके बाद कलीसिया में व्हाट्सएप में कोई भी ऐसा मैसेज नहीं सेंड करेगा, ஃபோனுக்கு வேலை இருக்கக்கூடாது, फोन की कोई काम ही नहीं रहना चाहिए कलीसिया में। किसी के बारे में ये सही नहीं है, वो सही नहीं है, ये बात नहीं करेंगे फोन पर। தேவன் நமக்கு நாவை கொடுக்கிறது ஆசீர்வதிக்கவும் அவருடைய சாட்சியாக இருக்கவும்। खुदा ने हमें जुबान दी ताकि हम उसकी गवाही बने। हालेलुया। हालेलुया। வாய் இந்த கர்த்தரை குறித்து பேசுவோம்। आपके जुबान खोलकर जब बात करते हैं तो सिर्फ खुदा के बारे में, அதை சொல்லி தான் தேவன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சில காரியங்களை பேசப்பட போகிறது। और खुदा कहता है कि इन बातों को आप ठीक से समझ लें, क्योंकि इन बातों को समझने के बाद आशीष मिलेगा। ரூத்துடைய புத்தகத்தை பார்ப்போம், ரூத்துடைய வாழ்க்கை। हम रूत के लाइफ को देखेंगे, ரூத்தை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார்? रूत को खुदा ने आशीष कैसे दी। ரூத்தை ஆசீர்வதிக்கும் முன்பாக ஒரு காரியம் நடைபெறுகிறது। रूत को आशीष देने से पहले वहां पर कुछ हुआ। ரூத் அந்த எகிப்தில நகமியோட மாமியாரோட இஸ்ரேல் நோக்கி வருகிறார்கள். அங்க பஞ்சம் இஸ்ரேல் தேசத்தில் சந்தோஷமான ஆசீர்வாதமாக இருக்கிறது। इजराइल देशम திரும்பி வர்றது குறித்து சொல்றீங்களா? ओके, जब रूत वापस आ रही हैं तो वो नौमी के साथ वापस आ रही हैं, तो हम देखते हैं जहाँ पे आए हैं उनके पास कुछ नहीं था। அப்போது ஆசீர்வாதம் இருக்கும்போது எப்படி பக்கத்தில் எகிப்தில் ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் ஆசீர்வாதம் இருக்கு। पर आप जरा परख के देखें, मिस्र में कोई भी आशीष नहीं थी, बट इजराइल में आशीष है। ये कैसे हो सकता है? நம்மிடத்தில் ஆசீர்வாதம் இல்லை, ரூத்தை போல வருகிறோம், எங்கு புதிய எருசலேமுக்கு வருகிறோம், ஆனால் இந்த இடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை ரூத் எப்படி இஸ்ரேலில் இருந்து எருசலேமிலிருந்து எப்படி பெற்றுக்கொண்டாலோ அப்படியே தேவன் நம்மை இப்போது உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார்। तो हम अभी इस बात को ठीक से समझेंगे। हम रूत जैसे हैं, जहाँ से निकले हैं वहाँ पे आशीष नहीं है, और हम उसके जैसे इजराइल में आकर वो आशीष प्राप्त करेंगे। हालेलुया। हालेलुया। அவள் அந்த தேசத்தில் போய் காப்பாற்றுவதற்கு எருசலேம் அந்த ஒரு காரியத்துக்காக வந்தார்கள், வழியிலே என்று। ஆனால் எருசலேமில் வந்ததும் அவள் ஆஸ்வதிக்கப்பட்டு இயேசுவுடைய பிறப்புக்கு அவளும் ஒரு வழிகாட்டியாக மாறினார்। वो आए थे इसलिए क्योंकि खाने पीने के लिए भी उनके पास कुछ नहीं था, तो इसलिए वापस आए थे कि आ जाओ यहाँ पर आएंगे, यरूशलेम में जाएंगे। पर देखा गया कि खुदा ने उसको इस्तेमाल किया कि उसके वंश में आकर यीशु पैदा हुआ। हालेलुया। हालेलुया। எருசலேம் வந்ததும் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்ததும் ஒரு ஆசீர்வாதம் வந்ததை போல இதோ இந்த புதிய எருசலேமுக்கு நாம் வந்த மேலே இப்போது ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிட போகிறார்। जैसे जब रूत यरूशलेम में गई, उसको ऐसा आशीष मिला कभी उसने सोचा ही नहीं, वैसे ही खुदा भी इस नई यरूशलेम कलीसिया के अंदर हमें ऐसा आशीष देगा कि हम सोच भी नहीं सकते। हालेलुया। हालेलुया। ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த விசுவாசிக்கும்படியாக இந்த காரியத்தை உங்களுக்கு பேசுகிறேன்। मैं आपको इसलिए कह रहा हूँ क्योंकि विश्वास में आपको और आगे बढ़ाना है। அவருடைய வந்த காலகட்டங்களை பார்த்தோம் என்றால் அது அறுவடையின் காலகட்டத்தில் வருகிறார்। अगर हम उसको परख कर देखें, वो उस टाइम पे इजराइल के अंदर आए थे जब कटनी का समय था।
இயேசு பிறப்பதற்கு 1900 வருஷத்துக்கு முன்பு 2000 அப்படி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பாக நடக்கிற ஒரு காரியம். हम देखते हैं ये जब हो रहा था एपपै 2000 साल के बाद यीशु पैदा हुआ। அந்த நாட்களிலே தேவன் தன் ஜனங்களுக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு எகனாமிக் ரிஃபார்ம்ஸ் லா ஒன்று ரெடி பண்ணி தன் ஜனங்களுக்கு கொடுத்தார். எகனாமிக்ஸ் லா ஒன்றை தன் ஜனங்களுக்கு கொடுத்தார், சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார். तो हम देखते हैं कि यीशु के आने के कई हजार साल पहले खुदा ने अपने लोगों के लिए अपनी तरफ से कोई कानून कोई उसूल छोड़ दिया था। அந்த லாவில் பார்த்தால் யார் கடன் வாங்கலாம், எப்படி கடன் வாங்கலாம், எப்படி வட்டி கொடுக்கலாம், எப்படி செய்யலாம் என்று சட்டத்திட்டங்கள் அழகாக எழுதப்பட்டது. அது மாத்திரமல்ல, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அனாதைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், விதவைகளுக்கு தாங்க வேண்டும் என்று சட்டத்திட்டங்கள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. उसमें अगर हम परख कर देखें तो ऐसा भी कुछ लिखा होगा, किसी को अगर उधार देना है उसका कैसे देना है, क्या हम उनसे इंटरेस्ट ले सकते हैं या नहीं, इन सब छोटे छोटे बातों का जिक्र किया है। और ये भी देखते हैं जो विधवा हैं, जो छोटे छोटे बच्चे हैं जिनका खाने पीने का कुछ नहीं है, उनका अगर ख्याल रखें तो हमें आशीष मिलेगा। 2000 ஆண்டுக்கு முன்பாகவே இயேசு பிறப்பது 2000 ஆண்டு முன்பாகவே, இப்போது 4000 ஆண்டு ஆயிட்டது. அப்போதே தேவன் பெரிய ஒரு எகனாமிக் புரட்சி செய்தார். यीशु के पैदा होने के 2000 साल पहले ही खुदा ने इन बातों को जिक्र किया और आज तक अगर गिनती करें तो 4000 साल से भी ज्यादा यही उसूलों के ऊपर हम चलते हैं। அதை குறித்து யாத்திராகமத்திலும் உபாகமத்திலும் பார்க்கலாம். तो हम देखते हैं हम யாத்திராகமம், எக்ஸோடஸ், निर्गमन और डिटोनोमी, एन्नागमम, உபாகமம், व्यवस्था विवरण, इन दोनों किताब में देख सकते நான் பார்க்க போகிறோம். हैं। हम बाद में उन वचनों को देखेंगे। பாருங்கள், இன்று கிறிஸ்துவ நாடுகள், அமெரிக்காவா இருக்கலாம், யூரோப்பா இருக்கலாம், கிறிஸ்துவ நாடுகளில் அந்த சட்ட திட்டங்கள் தான் இன்றும் ஏற்றப்பட்டு और கொண்டிருக்கிறது. अगर आप आज भी देखें, जो कहते हैं हम मसीही देश हैं, उन मसीही देशों को आप परख कर देखें, इन्हीं उसूलों पर वो चलते हैं। எல்லா கிறிஸ்துவ நாட்டில் பார்த்தோமானால் விதவைகளுக்கு முன்னுரிமை, திக்கற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுடைய கண்ணீர் பூமியில் படாதபடி ஆசீர்வதிக்கும்படியாக கிறிஸ்துவ நாடுகள் அவர்களை தாங்கி செயல்படும். इन मसीही देशों में हम देखते हैं जो भी विधवा हैं उनका ज़्यादा ख्याल रखते हैं, जितने भी अनाथ बच्चे होते हैं उनको ज़्यादा उनका फिक्र होती है या नहीं? எதற்கு சொல்லப்பட்ட காரியம்? जो भी वचन में लिखा है वही वो कर रहे हैं। அவங்க செய்யப்பட்டது செக்குலர் கத்தோலிக் வழி செய்து கொண்டிருக்காங்க, அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. முதல் प्रेफरेंस விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும். अगर हम एसोसिएशंस को देखें, जैसे रेड क्रॉस है या दूसरे भी एसोसिएशंस फ्रांस के अंदर है या खुद हमारा गवर्नमेंट जो है, इन्हीं उसूलों के हिसाब से वो काम करते हैं। கிறிஸ்டியன் கண்ட்ரி எல்லாவற்றிலும் நடக்கிற காரியம் அது. अब सारे यूरोप को परख कर देखें, हर देश में यही है। என்னன்னா அவங்களுக்கு தெரியும், அப்படி செய்யும்போது தான் தேவன் அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார் என்று. அதனால தான் கிறிஸ்துவ நாடால வளர்ச்சி நாடா என்றால் தேவன் ஆசீர்வதிக்க நினைத்தார். क्योंकि वो लोग जानते थे ऐसे करेंगे तो खुदा पूरे देश को आशीष देगा, तो इसलिए वो ऐसे ही करते थे और कर रहे हैं। हालेलुया, हालेलुया। கிறிஸ்துவ நாடு ஏழை நாடு என்று சொல்ல முடியாது. கிறிஸ்துவ நாடும் வளர்ந்த நாடும் आप कभी भी ये नहीं कह सकते जो मसीही देश है वो उनके पास पैसा नहीं है या ये कुछ काम है जो वो नहीं कर सकते। हालेलुया। तो ये आशीष कहाँ से आ रही है? ये वहाँ से आ रही है क्योंकि उन्होंने हर कानून का, हर उसूल का ध्यान से पालन किया है। हालेलुया। ஆரம்ப காலங்களில் ஏதோ கஷ்டப்பட்டு வந்தோம், அது உதவி கேட்டு இந்த எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். हम देख सकते हैं कि हम में से काफ़ी लोग ऐसे हैं, जब फ्रांस में आए थे तो हम कुछ भी नहीं थे, पर आज खुदा ने हमें कोई बनाया है। हालेलुया। அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அதில் ஒரு பகுதியாக அறுவடை நாள் என்று கோதுமையுடைய அறுப்பு காலகட்ட நேரத்தில் ரூத் அந்த பகுதிக்கு வருகிறார். तो हम देखते हैं रूत और जब इजराइल में जेरूसलम में आई तो वो कटनी का समय था। வரும்போது நடக்கிற காரியங்கள் தான் நாம் இப்போது தியானித்து அந்த ரூத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றதை போல நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற போகிறோம். तो जैसे रूत जब अंदर आई वहां पर क्या हुआ उस बात को परखेंगे, क्योंकि वैसे ही हमें भी आज आशीष मिलने वाला है। हालेलुया। हालेलुया। வாசிப்போம் யாத்ராகமம் 23:16, எக்ஸோடஸ் 23:16. एक्सोडस 23:16. निर्गमन Yes. 23:16. वही पढ़े 16. जब तेरी बोई हुई खेती की पहली उपज तैयार हो तब कटनी का पर्व मानना। वर्ष के अंत में जब तू परिश्रम के फल बटोर के ढेर लगाए तब बटोरन का पर्व मानना। हालेलुया। हालेलुया। தேவன் ஒவ்வொரு காலத்தையும் ஒரு பண்டிகையை ஆயத்தம் பண்ணி
சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். खुदा ने हर वक्त का उसका जो काम है सही तरीके से करने का तरीका दिखाया है. அந்த பண்டிகை எப்படிப்பட்ட பண்டிகை என்றால் பாருங்கள், அறுவடை பண்டிகை என்று ஒரு பண்டிகை ஏற்பாடு செய்கிறார். तो यहाँ पर कौन सा वक्त था? तब कटनी का समय था. அந்த அறுவடை பண்டிகையில் வேதம் சொல்கிறது, உன் பயிர் விளைகளின் மூத்த பலனை செலுத்தும்படியாக அறுப்பு கால பண்டிகை கொண்டு வருகிறார். மூத்த பலன், खेती की पहली उपज तैयार हो. वो चाहता है कि कटनी में पहली क्या करना है और दूसरे में क्या करना है उसका जिक्र करें. அதே போல பின்னால ஒரு பண்டிகை அது முடிவுல பார்க்கிறோம். இன்னொரு பண்டிகை, நீ வயலின் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகை ஆசரிப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனம் அதே தான், same thing. அதே இது 16 16 கீழே இது அறுப்பு காலம், இது சேர்ப்பு காலம் பண்டிகை. ओके, बोने का एक वक्त है, कटनी का एक वक्त है, दोनों का जिक्र एक ही वचन में किया गया है. हालेलुया. அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை முடிவு. तो बोने का वक्त और कटनी का वक्त. அந்த பண்டிகையை நாம் பார்த்தோம் என்றால் அந்த வேதம் சொல்கிறது, நீ வயலின் விதைத்த உன் பயிர் வேலைகள் முதல் பயனை செலுத்தும்படியாக. முதல் பலனை, முதல் ஃபர்ஸ்ட் तेरी बोई हुई खेती की पहली उपज तैयार हो. ஆமென். हालेलुया. ஏன் அதை அவர் தேவன் பேச வேண்டும்? तो इस बात का जिक्र क्यों करना चाहिए खुदा? முதல் பலன் தேவை. ये पहली उपज की जिक्र क्यों किया गया है? பாருங்கள், தேவன் பூமியை உருவாக்கும் போது जब खुदा ने दुनिया को रचाया था தேவன் வந்து பூமியில் வேலை செய்கிறார். तो 6 दिन खुदा ने खुद काम किया. அவர் பயிர் செடிகளையும் மிருகங்களையும் இயற்கைகளையும் மரங்களையும் உருவாக்குகிறார், வேலை செய்கிறார். हम देखते हैं पक्षियों का या पेड़ पत्तों का, सारे जानवरों का, सबको खुदा ने रचाया था. அவர் 6 நாள் வேலை செய்து மனிதனுக்கு, நீ இதெல்லாம் நான் உனக்கு ஆசீர்வதித்து விட்டேன், ஆசீர்வாதத்தை நீ பண்படுத்தி பாதுகாத்து நீ செயல்பட, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். तो 6 दिन तक खुद काम किया और 7वां दिन खुदा ने इंसान को वो जिम्मेदारी दी कि तू हर चीज का पालन कर, पाल पोस के उसको बड़ा कर, खेती कर, सब कुछ कर. அல்லேலூயா. हालेलुया. தேவன் வேலை செய்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வேலை செய்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். खुदा ने काम करके हमें दिया है अपनी तरफ से, तो हमें भी काम करके ही उसमें से आशीष निकालना है. அந்த வேலை செய்யும் போது தேவன் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். और जब हम वाकई में यत्न करते हैं तो हम देखते हैं कि आशीष आ रहे हैं. இதர ஜனங்கள் பயிர் செய்கிற நிலமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு பன்மடங்காக ஆசீர்வாதத்தை तो हम देखते हैं इजरायली जो भी जहाँ भी खेती में काम करके बो रहे थे वहाँ पर कटनी काफी बड़ा था. அந்த அறுவடை நாளில் அந்த எதுக்கு சொல்றேன்னா, முதல் பலனை நீ கொண்டு வந்து நீ கொடுக்க வேண்டும். पर खुदा कहता है कटनी का समय पहला फजल मुझे दें. அதற்கு தேவனுக்கு முதல் பங்கு இல்லை. எதற்காக என்றால், நான் ஆசீர்வதிப்பதினால் தான் நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறாய் என்று மற்றவர்கள் உணர்த்தும்படியாக தான் தேவன் தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அந்த காரியத்தை செய்கிறார். खुदा ने इसलिए नहीं मांगा है क्योंकि खुदा चाहता है कि आप दें. खुदा ने इसलिए मांगा है ताकि दूसरे लोग दें, देखें कि खुदा कैसा काम करता है और इनको कितना आशीष मिल रहा है कि वो ऐसे ही आकर दे रहे हैं. हालेलुया. हालेलुया. என்னுடைய ஆசீர்வாதம் இரண்டாவது தான், ஆனால் என் ஆசீர்வாதத்துக்கு முன்பாக என் தேவனை நாம் முன்னிறுத்துவதற்காக தேவன் அந்த காரியத்தை मेरा आशीष, हाँ वाकई में वो भी इम्पोर्टेंट है, पर उससे भी बढ़ के ये बात है कि मुझे आशीष देने वाले खुदा को वो वापस हमें देना चाहिए जो उसका असली हकदार है. இந்த பூமியில் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் மனிதன் கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும். अगर आपको दुनिया में आशीष चाहिए तो काम करना जरूरी है. அந்த வேலையில் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செயல்படும் போது மற்றவர்கள் எப்படி இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றால், இவர்கள் தேவனை நம்பி இருக்கிறார்கள், தன்னுடைய பிரயாசத்தை நம்பி இல்லை, தேவனை நம்பி இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் பார்க்கும்படியாக தேவன் அந்த இடத்தில் ஆசீர்வதிக்கிறார். और जब आप काम करोगे और खुदा का हर कलाम को मानकर काम करते हो तो आपके इर्द गिर्द में जो लोग काम करते हैं आपको देखकर उनको पता चलेगा कि आपके साथ खुदा है, खुदा आपको चला रहा है, क्योंकि कभी भी आपकी कोई कमी नहीं होगी. தேவனுக்கு சந்தோஷத்தோடு முதல் பலனை கொடுக்கும்போது தேவன் சந்தோஷப்படுகிறார், நாமும் சந்தோஷப்படும் போது அந்த சந்தோஷத்துக்கு பெயர் தான் பண்டிகை. और जब आप आपके जो भी काम करके पैसा मिलता है उसमें से पहला हक जो खुदा का है, अगर खुदा को दोगे तो खुदा भी खुश होगा, आप भी खुश होगे. हालेलुया. हालेलुया.
நம்மளுடைய முதல் பலனை நம்ம கொடுக்கிறோமா? क्या हम वाकई में पहला फजल खुदा को देते हैं? இயேசு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆஸ்வதிப்பதற்கு இது ஒரு காரியத்தை திட்டவட்டமாக தன்னுடைய எக்கனாமிக் லா என்ற சட்ட திட்டத்தில் எழுதி அதன்படி ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். खुदा ने अपने लॉ में लिखा है कि अपने लोगों को आशीष देने के लिए इन चीज़ों को फॉलो करना ज़रूरी है। तो इजरायलियों को सिखाया गया, जो भी आप यत्न करके कमा कर लेके आते हो, पहला हिस्सा खुदा को दो। பாருங்கள், இன்னொரு ஒரு பகுதி உபாகமம் एक और वचन पढ़ेंगे, व्यवस्था विवरण 16th chapter 9, 10, 11. व्यवस्था विवरण 16 उसका 10 और 11। तब अपने परमेश्वर यहोवा की आशीष के अनुसार उसके लिए सर्वेश बलि देकर सप्ताहों नाम परम मानना और उस स्थान में जो तेरा परमेश्वर यहोवा अपने नाम का निवास करने को चुन ले, अपने अपने बेटे बेटियों दास दासियों समेत तू और तेरे फाटकों के भीतर जो लेवीय हों और जो परदेसी और अनाथ और विधवाएं तेरे बीच में हों, वे सब के सब अपने परमेश्वर यहोवा के सामने आनंद करें। हालेलुया। பாருங்கள், 10வது வசனம் எப்படி சொல்கிறது? பண்டிகை முடிந்ததும் தேவன் அந்த இடத்துல சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் உன் கைக்கு மனப்பூர்வமான காணிக்கை பகுதியை செலுத்தி पद फुल्ला पढ़ कर तब अपने परमेश्वर यहोवा की आशीष के अनुसार उसके लिए स्वेच्छा बलि देकर अटवारो உன்னை ஆசீர்வதிப்பது தக்கதாய் உன்னை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் அது கொஞ்சம் அழுத்தம் அது அப்படி சொல்லல. ஆசீர்வதிக்கத்தக்கதாய் அது கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லல. உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வருதோ அந்த ஆசீர்வாதம் தகுந்ததை நீ கொடுக்கணும். ஆனால் அது அப்படி எழுதல. ஆசீர்வதிக்கத்தக்கதாய் ஆமாம், आशीष के अनुसार। आमा अदा इधर इम्पैक्ट आ। ओके, हम 10 में देखते हैं कि अपना पिता परमेश्वर की आशीष के अनुसार, खुदा ने जो आपकी आशीष दी है उस आशीष के अनुसार। हालेलुया, हालेलुया। எல்லாத்தையும் கொடுக்க சொல்லவில்லை. தேவனை ஆசீர்வதித்து நம்ம தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது தேவன் அதிகமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். खुदा ने ये नहीं कहा है कि सब कुछ मुझे दे दे, खुदा ने ये कहा है कि आपकी आशीष के अनुसार आप दें। அந்த முன்னுரிமையை நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று அடுத்த வசனம் சொல்கிறது. கர்த்தர் எல்லாரையும் உன் குமாரன் குமாரத்தி வேலைக்காரன் வேலைக்காரி எல்லாரையும் லேவியர் எல்லாரையும் சபைக்குள் வர வைத்து அந்த இடத்தில் எல்லாவற்றை கொடுத்து சந்தோஷமா இருக்கும்படியாக சொல்கிறார். और वहाँ पर खुदा ये भी क्लियरली बता देता है आगे कि ऐसा देकर अपने बेटे बेटियां दास दासियां सबको आपके इर्द गिर्द में जो भी है अनाथ हैं विधवाएं हैं सबको इकट्ठा करके उसके हुजूरी में लेके आकर खुश रहें। பாருங்கள், அடுத்த வசனம் சொல்கிறது 12வது, எகிப்தில் அடிமையாய் நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவள் இப்படி செய்ய கடவா। 12 अब 12 पढ़ें प्लीज। और स्मरण रखना कि तू भी मिस्र में दास था, इसलिए इन विधियों का पालन करने में चौकसी करना। हालेलुया, हालेलुया। எகிப்தில் என்றால் அவர்கள் அடிமைத்தனத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தார்கள். தேவன் அவர்களை அடிமைத்தனத்தில் விடுதலை செய்து சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே உன் நினைவுகள் திரும்ப அடிமைத்தனத்தில் போகக்கூடாது. खुदा कहता है कि आप दास थे, बट मैंने आपको मिस्र में से बाहर ले आकर आपको सब कुछ दिया है। आपको वापस उसके बारे में नहीं सोचना है कि आप दास थे। अभी खुदा ने आपको पूरी तरीके से आज़ादी दी है। तो जो भी खुदा कहते हैं उस उसूलों के खिलाफ, उस उसूलों के जरिए आपको काम करना है। ஜனங்கள் கூடி வரும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. இருக்கிறத உனக்கு தகுந்த அதிகமான என்ன பலன் இருக்குதோ அதெல்லாம் கொடுத்து எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக நீ செயல்பட வேண்டும். जब मेरे लोग इकट्ठा होते हैं तो आपके हर एक के आशीष के अनुसार आप मुझे दें, इकट्ठा होकर खुश रहें। हालेलुया, हालेलुया। நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்? पर हम क्या कर रहे हैं यहाँ पर? பாருங்கள், இது ரூத்துடைய வரும்போது அந்த அறுப்பு காலகட்டங்கள் நடக்கிற சம்பவம் कि हम देखते हैं ये सब तब हो रहा था जब रूत आई थी जेरूसलम में। அந்த அறுப்பு காலகட்டத்தில் தேவனுக்கு விரும்ப மாதிரி அப்படி செய்ததினால் தேவன் அந்த இடத்துல பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்। और क्योंकि इजराइल में वो वही कर रहे थे जो खुदा ने कहा, तो वहां पे इतना बड़ा आशीष उस बंदे को मिल रहा है। हालेलुया, हालेलुया। பாருங்க, முழு பகுதி எபேசியர் 4:28 வாசிங்க। एफिसियों 4 का 4:28 28 एफिशियंस 4:28। चोरी करने वाला फिर चोरी ना करे, वरन भले काम करने में अपने हाथों से परिश्रम करे, इसलिए कि जिसे प्रयोजन हो उसे दान देने को
उसे देने को उसके पास कुछ हो। அல்லேலூயா. हालेलुया। திருடுகிறவன் இனி திருடாமல் அவன் ஒழுங்காக வேலை செய்து ஆஸ்வதிக்கப்பட்டதை மற்றவர் கூட நீ திருடாதே, உனக்கு ஆஸ்வாதம் வரும், அதிலிருந்து மற்றவர் கூட என்று தேவன் திருடனுக்கு புத்தி சொல்கிறார். हम यहाँ पे देखते हैं चोर को खुदा बता रहा है एक तरीका क्या करना है, आगे से चोरी नहीं करना, तू काम कर, तुझे आशीष मिलेगा, उसमें से कुछ दूसरों को दे दो। அல்லேலூயா. हालेलुया। திருடனுக்கு சொல்ற, நீ உண்மையிலே மனம் மாறி வேலை செய்தால் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், பதுக்கி பெருகும்படி ஆஸ்வதித்து அதிலிருந்து உனக்கு பல காரியங்களை மற்றவர்கள் கொடுக்கும்படியாக நான் உனக்கு அன்பு காட்டுவேன். खुदा कहता है चोर को कि तू चोरी ना कर, तू इन चीज़ों को छोड़कर सुधर जा, तू खुद काम करके देख कितना आशीष दूंगा कि तू खुद दूसरों के लिए आशीष बनेगा। அது சொல்ற காரியம் உன் கையினால் நீ வேலை செய்யணும், மற்றவங்களுக்கு வேலை வாங்க கூடாது, நீ உன் கையினால் வேலை செய்யணும். इसमें खास करके लिखा है अपने हाथों को इस्तेमाल करके खुद काम करना है। அல்லேலூயா. हालेलुया। இது இந்த நாளுக்கும் நமக்கும் பொருந்துகிற காரியத்தை தான் நான் உங்களுக்கு பேசுகிறேன். मैं कहता हूँ कि ये वचन आज यहाँ पे हमारे लिए भी है। பாருங்கள், ரூத்தை குறித்து வரும்போது ரூத் அந்த அப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் जेरूसलम வருகிறார்கள். तो हम देखते हैं ऐसा समय था और हाल ऐसा था जब रूत इजराइल में आई थी। அந்த இடத்துல அவள் வந்து அவள் ஒரு காரியத்தை செய்கிறாள். वहाँ आकर वो कुछ करते हैं। அந்த இடத்துல பாருங்கள், அவள் வந்து வேகமாக சொல்ற டைம் ஆயிடுச்சு, அவள் வந்து वो वहाँ पर आकर அந்த ஒரு நிலத்துக்கு வருகிறாள். என்னன்னா அவளுக்கு ஒன்றுமே இல்லை, பஞ்சத்தில் இருக்கிறாள். वो क्योंकि उनके पास कुछ भी नहीं था, खाने पीने के लिए भी कुछ नहीं था, क्योंकि वो दोनों जब आए थे तो उनके पास कुछ भी नहीं था। அந்த இடத்துல அவர்களுக்கு சாப்பாட்டுக்காக மாமியாரை விட்டு அங்க இருக்கிற சாப்பாட்டு சூழ்நிலைக்கு தேடி வருகிறார். और वो वहाँ पर घर छोड़कर बाहर जमीन में कुछ ढूंढने के लिए आती है, कुछ मिलेगा। அது அறுப்பு காலமாக இருக்கிறது और वो कटनी का समय था மறுபடி செய்து கொண்டிருக்கிறார். और वहाँ पर कटनी का काम चल रहा था। तो हम देखते हैं कि कटनी जब होती है तो उसको डिवाइड करते हैं। அந்த இடத்துல ஓரத்தில் நிறைய அந்த தானியங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது. तो हम देखते हैं कि साइड में कुछ गिर रहा है इधर उधर, அதை அவள் பொறுக்க போகிறார் और वो जाकर उसको इकट्ठा करने की कोशिश करती हैं। ஒருவனுக்கு கண்களை திறந்து அவளுக்கு உதவி செய்கிறார். पर वहाँ पर हम देखते हैं कि खुदा ने किसी के दिल को खोल दिया कि वो बंदा इसकी मदद करता அதை है, போவாஸ் என்ற அந்த நிலத்து சொந்தக்காரன் பார்க்கிறார். और जो मदद करता है वो बंदा, उसका नाम बोवाज है और वो उस जमीन का मालिक था। போவாஸ் அந்த கண்கனை இவர் யார், இந்த மகள் யார் எடுத்துக்கொண்டிருக்காங்க புதுசாக இருக்கிறது கேட்கும்போது और उसने पूछताछ की ये कौन है, कोई नई औरत आई है। இவளுடைய சூழ்நிலையை எடுத்து சொல்கிறார். तो कोई लोग हैं जिन्होंने उनको बताया कि उसका हाल ये है। திட்டம் என்னவென்றால் திக்கற்றவர்களும் விதவைகளுக்கும் நன்மை செய்யும்படியாக தேவன் கொடுத்த திட்டத்தை அந்த இடத்துல அவர் पर செயல்படுத்துகிறார். खुदा कहता है कि विधवाओं का ख्याल रख, तो ख्याल रखने के लिए इसका नजर उस पर पड़ी। அந்த விதவை என்று அறிந்ததும் திக்கற்றவள் என்று அறிந்ததும் அந்த இடத்தில் நீ இனிமேல் அப்படி செயல்பட வேண்டாம், என்னுடைய நிலத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கீழே எடுத்துக்கொள். तो वहाँ पर जब उसको पता चला ये एक विधवा है तो उसने कहा तकलीफ उठाने की कोई ज़रूरत नहीं, जो भी है सब कुछ लेके जाओ। எனக்குன்னாலும் பரவாயில்லை, என் மாமியாருக்கு தேவை என்று தன்னுடைய பாரங்களை சொல்லப்படும் போது அந்த இடத்தில் அவள் சொல்கிற காரியம் நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள் எடுத்துக்கொள் என்று वो ஆஸ்வதிக்கிறார். कहती है कि मुझे इतना ज़्यादा नहीं चाहिए, मुझे कुछ दानियों की ही ज़रूरत है, बट वो कहता है नहीं, तू सब कुछ அதில் लेके அவள் जा। சொல்ற காரியம் அவள் பவுல் சொல்ற, உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாவாய், உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று 12 रूत 3:12 3:12 रूत सॉरी 2:12 2:12 सॉरी रूत 2:12 இது வெரி வெரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். தேவன் இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம், ஒரு வித ஆசீர்வாதத்தை தர போகிறோம். ये है कलाम जिसको आप समझे पूरी तरीके से, बिकॉज इस कलाम के अनुसार खुदा आपको आशीष देगा, தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். हर एक को अपना आशीष देगा अपने हिसाब से। தேவன் ரூத்தை கொண்டு வந்து அந்த போவாசுடைய நிலத்தில் பயிர் வைத்ததை போல தேவன் உங்களை கொண்டு வந்து இதை சுற்றி இருக்க எத்தனை சபைகள் இருக்கலாம், தேவன் இந்த இடத்தில் போவாஸ் என்ற புதிய சபையில் உங்களை வைத்து இந்த இடத்தில் இப்போது ஆசீர்வதிக்க போகிறார். उबरविले में चाहे जितने भी कलीसिया हो, पर खुदा कहता है इस कलीसिया को बोआज ने जैसे कहा था, बोआज ने जैसे आशीष, यहाँ पर वचन जब भाई पढ़ेंगे तो आपको समझ आएगा, वैसा ही इस कलीसिया के द्वारा उबरविले में आशीष आएगी। அவள் வாழ்க்கை இழந்து போய் கணவன் இல்லை சூழ்நிலையிலே என்று மாமியார் மேல் நம்பி அன்பு காட்டி அவள் வந்தாள். அன்பு நிமித்தம் மாமியாருக்கு மேல் அன்பு நிமித்தம் அந்த இடத்துல அவள் வருகிறார். 12 पढ़ के ले आप पढ़ के ना आप प्लीज पढ़ी 12 को। यहोवा तेरे कार्य का फल दे और इज़राइल का परमेश्वर यहोवा जिसके पंखों तले तू शरण लेने आई है तुझे पूरा बदला दे। हालेलुया हालेलुया, தேவன் செய்கிறார். ये खुदा ने किया है। அவள் விதவை,
वो विधवा है அது இல்லாமல் அவளுக்கு அவள் தன் மாமியார் மேல் அன்பு செலுத்துகிறவளாக இருக்கிறார். और वो अपने सास के साथ रहती हैं। எனக்கு ஒன்றும் இருந்தாலும் பரவாயில்லை, என் வீட்டுக்கு தேவை. मुझे नहीं चाहिए, एटलीस्ट मेरी सास को दे दे, और मुझे कोई पैसों की जरूरत नहीं, आप उनको दें। தேவன் பல நிலங்கள் உண்டு, ஆனால் தேவன் காட்டின இடம் போவாசுடைய நிலம். वहाँ पर काफी जगह पे वो जा सकती थी, बट फिर भी खुदा बोआस के पास लेके आया था। போவாஸ் நிலத்தில் போவாஸ் மேல் இரக்கம் வைத்து போவாசுடைய நிலம் அவர் சொல்கிறார், நீ பெற்றுக்கொள் ஆசீர்வாதத்தை என்று சொல்லி. और खुदा ने बोआस का दिल को छूकर बोआस के मुंह से ये कहलवाया कि तुझे जो चाहिए तू लेके जा। ஏனென்றால் அவன் போவாஸ் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்து நடப்பதினார். क्योंकि हम देखते हैं खुदा ने जो लॉ दिया था उसके अनुसार बोआस काम करता था। முதலிகளுக்கும் நன்மை செய்யும்படியாக वो अनाथों के लिए और विधवाओं के लिए उसके दिल में खास जगह थी। எக்கனாமிக் லா தேவனுடைய எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அது பொருளாதார சீர்திருத்தம். ஆனா எனக்கு हिंदी சொல்ல தெரியல, वो इकोनॉमिकल लॉ जैसा था उन दिनों में, जो खुदा का भय मानते हैं वैसे ही करते हैं। இந்தியாவுல கூட இல்ல, எங்கேயுமே இல்ல, மத்த நாட்டுல கிறிஸ்துவ நாட்டுல இருக்கு. हम देखते हैं कि इंडिया में भी ये असूल नहीं है, बट सिर्फ मसीही देशों में है। 4000 வருஷத்துக்கு முன்ன தேவன் தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செய்தார். 4000 साल पहले खुदा ने अपने लोगों को आशीष देने के लिए ये उसूल बनाया था। கிறிஸ்துவ நாடுகள் இன்று வளர்ந்த நாடாக இருக்குது. इसलिए आज तक मसीही देश सबसे आगे है, தேவனுடைய நியாய பிரமாணங்களை கைக்கொள்வதினால். क्योंकि उन दिनों से लेकर आज तक वो ये सब करते आए हैं। அதற்கு முன்பாக தேவன் சொல்றார், நீ வேலை செய்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று. पर उसमें खुदा ने ये भी कहा है कि खुद काम करो फिर आपको मिलेगा। நான் வேலை செய்தேன், அந்த கண்டினியூட்டி நீயும் வேலை செய்து என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். मैंने भी काम किया था, वैसे भी आप भी काम करें, तब आपको आशीष मिलेगा। இந்த நாம பிரான்ஸ்ல எப்படி வேலை செய்றோம்? यहाँ पर फ्रांस में लोग कैसे काम करते हैं? ஹalleluya. மூன்று குழந்தை மேல இருந்தா காப்புல காசு வரும்னு வீட்ல 3 बच्चे हैं तो गवर्नमेंट बहुत सारा पैसा देगा, तो 3 बच्चा पैदा करते हैं। ஹalleluya. ஹalleluya. தேவன் மேலத்த பயிர சொன்னார். खुदा ने कहा था जमीन में जाकर काम करो, घर पर नहीं। ஹalleluya. मुदत पंगे கொடுக்க சொன்னார். खुदा ने ये भी कहा है कि पहला जो हिस्सा है खुदा हकदार है उसका। मुदत பையனுக்கு கொடுப்போமா? मुदल मुदत பையனுக்கு 3 குழந்தை 4 குழந்தை இல்ல, ஒரு குழந்தை முதல் குழந்தைக்கு கத்தர் கொடுக்கறோமா? और क्या आप आपके 3 बच्चे अगर हैं तो एक एटलीस्ट एक बच्चा खुदा के लिए सौंपा है? அதனால ஆசீர்வாதம் வேணும். पर कहते हैं आशीष चाहिए, अन्य भाषा बोलना है, और मैं चाहता हूँ कि मुझे गिफ्ट मिले, और जब खुदा आएगा तो मुझे लेके जाएं। ஹalleluya. हालेलुया। வாயிலதா. मुझसे लड्डू बना रहे। பாருங்க. அதனால நாம் ஞானம் உள்ளவர்களாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். तो हम अभी खुदा के आशीष को कैसे भी करके प्राप्त करेंगे। हालेलुया। கையின் பிரயாசத்தின் உள்ள காரியங்களை தான் நேசிக்கிறார். खुदा उन चीजों को आशीष देता है जो आप अपने हाथों से काम करके कमाते हो। அந்த கையின் பிரயாசத்தின் முதல் பலனை தேவனுக்கு கொடுக்கும்போது அந்த முதல் பலன் நிமித்தம் தேவன் அவர்களை இன்னும் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக செய்வார். हाथ से जब काम कर कर यत्न कर कर जब हम कुछ कमा के लेके आते हैं और उसका पहला हिस्सा जब खुदा को वापस करते हैं, खुदा तो उसको भी दुगना भलाई से भर देता है। ஹalleluya. हालेलुया। இதுதான் தேவனுடைய திட்டம் அது. यही है खुदा की तरफ से प्लान, அந்த திட்டத்தின்படி தான் நாம் செய்ய வந்திருக்கிறோம். और उसी प्लान के जरिए हमें करना चाहिए। हालेलुया। நாம் எப்படி செய்கிறோம்? हम कैसे करते हैं? முதல் காலம் இது தேவனுடைய திட்டத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் பைபிள் philosophy ஆஃப் ஒர்க். பைபிளுடைய தத்துவமான தேவனுடைய தத்துவத்துடைய ஒரு வேலை தான் இது முதல் பலனை கொடுப்பது. कैसे बोलते हैं? தேவனுடைய बाइबल திட்டத்தின்படி நடப்பது தான் தேவனுடைய திட்டம். खुदा ने हमारे लिए फिलॉसफी, पता नहीं उसको कैसे बोलते हैं। பைபிள்ல சொல்லப்படுற திட்டத்தை நாம் செயல்படுத்தும் போது தான் அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ओके, जो भी हमारे लिए खुदा ने लॉ दिया है उस लॉ के अनुसार अगर हम काम करते हैं वो हमारे लाइफ के असूल बन जाते हैं। हालेलुया. हालेलुया। உலகத்துடைய திட்டம் என்ன தெரியுமா? पर दुनिया का असूल क्या है? உலகத்துக்கு ஒரு நீதி உண்டு. क्योंकि दुनिया में कुछ और बात है। அந்த நீதி முதல் நீதி என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், சம்பாதிக்க முடிந்த அளவு நீ சம்பாதி. संपादिका मुड़िंदालू அளவு சம்பாதி. நைட்டு பகல் எல்லாம் காசை சேரு. दुनिया में ऐसा सोच है कि जितना आपके अंदर बल है उस हद तक आप काम करते रहें, पैसे कमाते रहें। Get all you can.
जितना मुमकिन है सब कुछ आप हासिल कर लें। பின்பு சம்பாதித்ததை செகண்ட் பார்ட் சொல்லுது, சம்பாதித்ததை மூட்டை கட்டிக்கொள், பேங்க்ல போடு. हम पता नहीं அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா जितना भी आपने कमाया है सब कुछ इकट्ठा करके कहीं पे छिपा दो। சம்பாதித்து உடனே எல்லாத்தையும் பேங்க்ல போட்டுக்கோ. कमा लो, कमाने के बाद बैंक में जाके छिपा लो। மூணாவது பாயிண்ட் உலகம் சொல்லுது, அந்த மூட்டை மேல் உட்கார்ந்து சந்தோஷமாக இரு. और तीसरा पॉइंट यह है, बैंक में जितने भी पैसे हैं उसके ऊपर बैठकर खुश हो जाओ। Sit all you can. जितना चाहे बैठ जाओ। Amen. அது हालेलुया। உலகம். ये दुनिया है। நான் சம்பாதிக்கணும், मैं काम करूंगा, பேங்க்ல இருக்கணும், इकट्ठा करूंगा, என் பிள்ளைங்களுக்கு வீடு பவியம் காதெல்லாம் வாங்கணும், बच्चों के लिए घर, मेरे लिए गाड़ी, सब कुछ लूंगा। கத்தர் கோச்சிக்கு போறான்னு கொஞ்சம் அப்பா அப்பா காசு கொடுத்தோம். शायद खुदा गुस्सा होगा तो थोड़ा थोड़ा पैसा खुदा के लिए। அது உலகம். ये दुनिया है। அவங்க அந்தந்த கோயில்ல போய் போட்டுக்குவாங்க. वो अपने अपने कलीसियाओं में जाके देंगे। அந்த இதெல்லாம் இந்து கோயில், जैसे मंदिर है या मजलिस है, जहाँ भी जाना। நம்மளுக்கு கொடுக்க ஆசீர்வாதம் எப்படி என்றால், पर हमारा आशीष खुदा कैसा देता है? உன் கையின் பிரயாசம் முதல் பலனை நீ கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். तो जितना काम कर सकता है उतना कर और कमा के लेके आ, और उस हिसाब से पहला हिस्सा मुझे दे, मैं तुझे पूरा आशीष दे दूंगा। கையின் பிரயாசத்தை நீ கொடு, நான் உன் குடும்பத்தை உயர்த்த போகிறேன். तू अपने हाथों से काम करके दिखा, तेरे पूरे परिवार को मैं उठा के दिखाऊंगा। हालेलुया. हालेलुया। கோல்கேட் என்ற ஒரு நிறுவனம் உண்டு. हम देखते हैं कोलगेट करके एक कंपनी है। சாதாரணமாக தான் அந்த காலத்தில் ஒரு $15 முன்பாக தான் அந்த காரியத்தை ஆரம்பித்தார். $15. वो बंदा जब उसने शुरू किया था उसके पास सिर्फ $15 थे। அந்த டாலரில் அவர் முதல் வந்ததும் $7 முதலடியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். पर जब उसको पहले पैसे हाथ में आए तो उसकी तरफ से उसने पूरा खुदा को दे दिया। இன்று அவருடைய காரியங்கள், அவர் பைபிள் சொசைட்டில அவருடைய பங்கு 80% பங்கு அவருடைய காரியத்தில் पर பைபிள் காலேஜ். आज हम देखते हैं कि उसका हिस्सा बाइबल सोसाइटी में 80% से ज्यादा है। அவர் சொன்னது, நான் 10% கொடுத்தேன், என்னை தேவன் 100% ஆசீர்வதித்தார். उसने कहा था मैंने सिर्फ 10% दिया, खुदा ने मुझे 100% वापस दिया। 20% கொடுத்தேன், இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தார். मैंने 20% दी तो खुदा ने मुझे 200% दिया। முதல் பங்கை அவர் சந்தோஷமாக கொடுக்கும்போது தேவன் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்தார். पहला हिस्सा जब खुश होकर आप देते हो तो खुदा वाकई में आशीष देता है। தேவன் நமக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார்? खुदा ने क्यों दी है? நாம் ஒன்றுமில்லாமல் ஏதோ சூழ்நிலையிலிருந்து தேவன் நமக்கு நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல சூழ்நிலை, நல்ல காரியங்களை கொடுத்திருக்கும் போது என்னுடைய முதல் பங்கானது எப்படி இருக்கிறது? अगर मैं कुछ भी नहीं था और खुदा ने मुझे कोई बनाया है, तो मैं अगर पहला हिस्सा खुदा को नहीं दे रहा हूँ तो क्या हूँ? பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பதற்கு இந்த காரியம். अगर पैसों के बारे में जिक्र करें तो यही है। என்னுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை என்னுடைய ஜெப வேலை முழுமையாக முதல் காரியமாக என்னுடைய முழு ஜெப ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். पर अगर दूसरा रूहानी तौर पर देखें तो दुआ करने के वक्त क्या पूरी तरीके से सौंप कर दुआ करने वाले हो? ஜெபத்திற்கு வரும்போது என்னுடைய வலி வேதனை தான் சொல்கிறேன் தவிர என் தேவனை மகிமைப்படுத்தி முதல் பங்கான தேவனின் நீதியை ஆசீர்வதிப்பதினால் உன் சமூகத்தில் வந்து இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கூறியிருக்கிறோமா? दुआ करने के लिए आते हैं तो हमारा बोझ हल्का करने के लिए दुआ करते हैं, हमारी ज़रूरतों को आगे रखने के लिए दुआ करते हैं। कभी खुदा के सामने जाकर खुदा ने मेरे लिए ये किया है, खुदा कैसा खुदा है, खुदा भला है, इन सोचों के साथ धन्यवाद के साथ कभी आए हैं? हालेलुया। நமக்கு கொடுக்க போகிற ஒரு பெரிய காரியம். खुदा आज एक बड़ा काम करने वाला है। ஒரு சின்ன காரியம் நேற்று நடக்கும்போது முன்ன சில நாட்கள் பேசிக் கொண்டிருந்தா கண்கள் முன்பாக ஒரு காரியத்தை கண்கள் முன்பாக நான் பார்த்தேன். कल मैंने कुछ मेरी आंखों से देखा, கண்கள் முன்பாக मेरे आंखों के सामने। தேவனுடைய வலியை நான் உன்னை கடந்த ஒரு வாரமாக இந்த வலி கண்கள் முன்பாக நேற்று என்னை உட்கார வைத்ததுக்கு அந்த வலியை நான் பார்த்தேன். खुदा का जो दर्द है कल मैंने बैठकर अपने आंखों से देखा। நம் தேவன் நமக்கு அழகாக வீடு வாசல் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை அழகாக இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். खुदा ने हमें बच्चे, घर, काम, पैसा सब कुछ दिया है इस देश में। அதைவிட பெரிய காரியம் சாட்சி உள்ள ஒரு மேய்ப்பனை நமக்கு கொடுத்திருக்கிறார். उन सब चीज़ों से बढ़कर इतना बड़ा गवाही जो है, इतना बड़ा गवाही है हमारा खादिम का। நம் கண்கள் முன்பாக இப்படி ஒரு ஊழியக்காரன் இந்த நாட்களில் இந்த காலங்களில் இருக்குமா என்று தெரியாது, ஆனால் நமக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஊழியக்காரரை கொடுத்து அவர் தியாகத்தை நம்ம முன்பாக ऐसा वफादार खादिम अगर कोई और जगह पर मिलेगा मुझे ये नहीं पता, बट हमारा खादिम वफादार है और सब कुछ देने वाला खादिम है। வசனத்தின் மூலமாக இயேசுவை பார்க்கிறோம், कलाम के जरिए यीशु को परखने वाला खादिम है। வசனத்தின் மூலமாக பவுலை பார்க்கிறோம், कलाम के जरिए परख कर पाउल को समझते हैं। வசனத்தின் மூலமாக வல்லமையான ஊழியக்காரரை பார்க்கிறோம்.
कलाम के जरिए हम दूसरे खादिमों को देख सकते हैं, ஆனால் கண்கள் முன்பாக ஜீவனுள்ள ஊழியக்காரனை கண்டு தோவன் எப்படி வைத்திருக்கிறேன் பாரு. पर आंखों के सामने खुदा ने बताया तेरे सामने जो बैठा है उसको देख, அவர் சொல்லுற வார்த்தை ஃபர்ஸ்ட் பெஸ்டா கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு என்று. क्योंकि वो कहते हैं बेस्ट और फर्स्ट खुदा को देना है। பாருங்கள் அவரிடத்தில் பொன்னும் பொருளும் இல்லை. யோவான் சொன்ன வார்த்தை தான், பொன்னும் பொருளும் இல்லை, ஆனால் இயேசு நாம் வல்லமை உண்டு என்று சொன்னார். उन्होंने भी कहा था पतरस और यूहन्ना की तरह कि मेरे पास चांदी सोना कुछ भी नहीं है, बट मेरा बेस्ट मैं दे सकता हूँ। இடத்துல கொடுத்து தேவன் நாம மகிமைப்படுமான நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார். और इसलिए उनको खुदा ने कलीसिया दिया है जो हमारा बन गया है। அந்த சபையில் அவரோடு இருக்கும்போது நமக்குள் ஒரு காரியம் நமக்குள் செயல்பட வேண்டும் அல்லவா? और उस कलीसिया में जो हम उनके साथ हम भी हकदार हैं, सोचने वाली बात है ना। இந்த ஆசீர்வாதம் சிறு காரியங்கள் தான் இருக்கிறது. இவைகளை என் பிள்ளைகள் இப்போது உணர்வானால் நான் இன்றே அவர்களுடைய சரிகிற பிரச்சனை வலி எந்த காரியம் இருந்தாலும் பொருளாதார தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ये छोटी सी बात है कि मैंने आपको कलीसिया जगह दी है, मैं इससे भी बड़ा काम कर सकता हूँ अगर आपका दिल साफ हो तो। हालेलुया। நெக்ஸ்ட் நமக்கு இடம் இல்லாம கார் ஓட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துக்கு. हम यहाँ पर आकर गाड़ी पार्क करने के लिए कितना यत्न करना पड़ता है। நேற்று ஒரு ஊழியக்காரர் பேசும்போது ஒரு இடம் உண்டு, ஆனால் அதற்குரிய பொருளாதாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டது. कल एक जगह के बारे में जिक्र किया गया, तो वहाँ पर खादिम कह रहे हैं कि वो वहाँ पर रेट ज्यादा है, அதாவது 700 யூரோ கொடுக்குறோம், நம்ம 700 ரூபாய் கொடுக்குறோம், ஆனால் அந்த இடத்துல 1000 யூரோ. क्योंकि यहाँ पर अगर 700 है तो वहाँ पर 1000 அந்த देना இடம் है। வந்தால் நமக்கு அவ்வளவு ஆசீர்வாதமாக அழகாக துதிக்க ஆராதிக்க தேவன் இன்னும் சொல்ல போனால் தேவன் அவர் வந்து வாசம் செய்ய நமக்கேற்ற ஒழுங்கான காரியத்தை நாம் பார்க்க முடியும். पर उस जगह में देखेंगे कि रेट ज्यादा है, पर वहाँ पर जाएंगे तो और खुशी से हम कर पाएंगे जो भी हम यहाँ पर करते हैं। என் வீடு அழுக்காக இருந்தால் நான் உடனே சுத்தம் செய்கிறேன் அல்லவா? अगर हमारा घर साफ नहीं है तो हम साफ करते हैं ना। நான் வந்து ஆசீர்வாதம் பெறுவதற்கு தேவன் இந்த இடத்துக்கு வர வேண்டும், நானும் வர வேண்டும். ஆனால் என் வீடு தேவனுக்கு பிரியம் இல்லாமல் சூழ்நிலை இருக்க வேண்டுமா? என் தேவனுடைய இடம் பிரியம் இல்லாமல் இடமாக இருக்க வேண்டுமா? हाँ, अगर आप सिर्फ संडे को आते हो कलीसिया में और आपका घर अच्छा रहे, तो अगर खुदा का जगह जो है वो अच्छा नहीं है आपके लिए, ठीक है? சீக்கிரம் முடிக்க வேண்டும், சத்தம் போடக்கூடாது, எப்படி நிறைய காரியங்களை சத்தோட கிரியை வரும்போது நான் எப்படி என்னோட வழி இருக்குமோ தேவனுக்கும் போல எனக்கு வழி இருக்குமா அல்லவா? टाइम पर खत्म करे, शोर नहीं बजाना, पार्किंग नहीं करना, ये सब तकलीफ उठाकर खुदा के हुजूरी में कैसे बैठ सकते हैं? இதுக்காக நாம் கடந்த வாரம் ஜெபித்து இருந்தோம். हमने इस चीज के लिए पिछले हफ्ते दुआ किया था, தேவன் நமக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார். और खुदा ने हमारे लिए एक जगह तैयार की நம்மை है சோதிக்கும்படியாக, हमें परखने के लिए। உங்கள் உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சை அறிந்து கொள்ளும்படியாக, आपके दिल में वाकई में क्या चाहत है உங்களை इसको परखने के लिए, ஆசீர்வதிக்கும்படியாக, आपको आशीष देने के लिए தேவன் ஒரு சோதனையை ஏற்படுத்தினார். खुदा ने आपको टेस्ट करने நேற்று के அந்த लिए। எங்கள் ஊழியக்காரர் சொல்லப்படும் போது அதை தான் நான் உணர்ந்தேன். कल जब खादिम ने हमारे साथ बात की तो यही बात है जो मेरे दिल में आई। ரெண்டு காரியம். दो चीज, ஏன் என்ன நம்மளால நம்ம கொஞ்சம் கூட போட்டு தேசுவே இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று நமக்குள் அனைவரும் சேர்ந்து செயல்பட்டோம் என்றால் அது ஒரு பெரிய பொருளாதாரம் இல்லை அல்லவா? क्यों हम हाँ नहीं कह सकते? थोड़ा सा तो पैसे की बात है, मिलकर डालेंगे और कैसे भी करके वो जगह में जाएंगे। தேவன் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். என் தேவன் வரும் இடம் எப்படி இருக்க வேண்டும்? खुदा ने आशीष दी है और खुदा के घर बनाना है तो क्या काम करना पड़ेगा? நான் அந்த ஆசீர்வாதத்தை விட்டுக்கொண்டு வீட்டில் சந்தோஷமாக அழகாக இருக்க வேண்டும், ஆனால் என் தேவனுடைய இடம் வந்து கஷ்டமான சூழ்நிலையாக இருக்க வேண்டுமா? मुझे पैसे कमाकर मेरे घर बनाकर मैं मेरे लिए रहूंगा और खुदा का जो कलीसिया है जैसे चाहे छोड़ दे? நமக்கு எங்கே அந்த உறவு? நம்ம கர்த்தருக்கு நம்மளுக்குள்ள தேவன் சொல்ற உன்னை ஆசீர்வதிப்பதற்காக உன் கையின் பிரயாசத்தை எனக்கு தேவைப்படுகிறது. நீ வேலை செய்து அது பலனை நீ கொடுக்கும்போது, முதல் பலனை கொடுக்கும்போது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். क्योंकि खुदा ने बार बार इस बात का जिक्र किया है, तुझे आशीष देना है तो तू खुद यत्न करके अपने हाथों से काम करके कमा के लेके आ और उसका पहला हिस्सा मुझे दे और उस हिस्सा के अनुसार मैं तुझे दोबारा आशीष दूंगा। ஏன் நமக்கு அந்த பிரச்சனை என்றால் நாம் அதிகமாக ஒண்ணுமில்லை, என் இச்சின் மனதில் சந்தோஷத்தோடு கொடுக்கும்போது தேவன் அந்த காரியங்கள் செய்ய வல்லவர். ये एक्चुअली बड़ी बात नहीं है, बट दिल में खुशी के साथ खुदा के लिए कुछ करने का हमें कैसे भी करके यत्न करना है। ரூத்தை தேவன் ஆசீர்வதித்தார். रूथ को खुदा ने आशीष दी। காரணம் போவாஸ் தேவனுடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தது. हम देखते हैं क्योंकि बोआज वहां पर वो धर्मी था। நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல ரூத்தை போல இருக்கிறோம். यहाँ पर काफी लोग हैं जो रूथ जैसे हैं சில பேரை போவாஸை போல வைத்திருக்கிறார். और काफी लोग हैं जो बोआज जैसे भी हैं। ரூத் விசுவாசித்து அன்பு கூர்ந்து வந்ததினால் அந்த இடத்துல போவாஸ் கண்களை திறக்க வைத்தார். क्योंकि रूथ विश्वास के साथ वहां पर प्यार से पेश आई तो बोआज की आंख खुल गई। ये खुदा कहता है நம் இருதயம் தேவன் மேல் அன்பு சார்ந்ததாக இருக்கணும். हमारा दिल जो है पूरी तरीके से खुदा से प्यार करना सीखे। தேவன் எனக்கு அழகான குடும்பத்தை கொடுத்தார். खुदा ने मुझे अच्छा परिवार दी है, आशीष दी है। இந்தியாவில் எத்தனை கஷ்டப்படுகிறாரோ தேவன் இந்த இடத்துல பயங்கரமான ஆசீர்வாதம். इंडिया में काफी लोग वहाँ पे तकलीफ उठाते हैं, बट यहाँ पर हम तो खुश रहते हैं। அவ்வளவு வல்லமையாக ஆசீர்வதிக்கிறார்.
इतना ज्यादा आशीष मिली है। கர்த்தருக்காக என் உயிரை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. हम कहते हैं जान दे दूंगा खुदा तेरे लिए। ஊழியக்காரன் சொல்ற வார்த்தை நான் பேசும்போது என்னுடைய மேய்ப்பன் சொன்ன வார்த்தை, பிரான்சிஸ் பிரதர், எனக்கு உயிர் மட்டும் தான் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன், சம்பளம் எல்லாம் கொடுத்து விட்டேன், என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். जब पास्टर साहब के साथ मेरी बात हुई तो वो कहते हैं कि मेरे पास सिर्फ मेरी जान है, நான் आप चाहते हो तो ये भी कलीसिया के लिए मैं तैयार हूँ। ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள் பாஸ்டர், கார் பார்க்கிங், பிள்ளைகள் வருவதற்கு இடம் இல்லாம சத்தம் போடாமல என்ன செய்ய முடியும், எனக்கு கஷ்டமாக இருக்கு, ஜனங்களோட நான் தேவன் ஆராதிக்க எனக்கு கஷ்டமாக இருக்கும்போது பிரான்சிஸ் பிரதர் என்ன செய்ய முடியும் பிரான்சிஸ் பிரதர், எனக்கு உயிர் மட்டும் தானே இருக்கிறது என்று அவர் சொல்லப்படும்போது என் வேதனையா இருந்தது. जब मैंने उनसे पूछा वहाँ पर पार्किंग नहीं है, बच्चों के लिए जगह नहीं है, प्रस्तिश नहीं कर पा रहे, आवाज़ नहीं उठा सकते, तकलीफ हो रहा है पास्टर साहब, तो वो कहते हैं मैं क्या करूँ, मेरे पास सिर्फ मेरी जान बाकी है। ஹல்லேலூயா. हालेलुया। எப்படிப்பட்டவளே, அவர் தேவனை எவ்வளவு நேசிக்கிறது நம்ம பார்க்கிறோம். हम देखते हैं वो कितना प्यार करते हैं खुदा से, और खुदा भी उनसे कितना प्यार करता है ये भी देखते நாம் हैं। வளர வேண்டும் அல்லவா? उनको देखकर हमें सीखना चाहिए ना। கடந்த 14 இருந்து அவரோட நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். 2014 இருந்து நான் 2014 से मैं उनके साथ में सेवा कर रहा அவரை हूँ। பார்த்து நான் கற்றுக்கொண்டு வருகிறேன். उनको देखकर मैंने काफी कुछ सीखा அவரை है। பார்த்து கற்றுக்கொண்டது தான் நான் என்னுடைய சாட்சி சொல்லவில்லை, உங்களுக்கு நான் இன்னும் பலத்தை தைரியத்தை கொடுக்க தான் நான் என்னுடைய उनसे जो मैंने सीखा है वो आपको सिखाने के लिए मैं बात कर रहा हूँ। நேற்று அந்த காரியம் நடைபெறும் போது நான் ஒரு முடிவெடுத்தேன். कल जब ये मीटिंग हुआ तो मैंने फैसला लिया, இயேசுவே இந்த இடத்துல ஒரு பிரச்சனை உண்டு, खुदाया यहाँ पर एक प्रॉब्लम है, பொருளாதார பிரச்சனை உண்டு, यहाँ पर पैसों की प्रॉब्लम है, மக்களை ஆசீர்வதிக்க இருக்கிறீர். पर तू मेरे लोगों को आशीष दे। நீ வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் என் சபையில் நடைபெற வேண்டும். कलाम में जो लिखा है इस कलीसिया में होना है, ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். जैसे रूत को आशीष दी है वैसा तू दे, அதே போல என் ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். वैसे ही तू सारे कलीसिया के लोगों को आशीष दे। ஆனால் அந்த இடத்தில் என் தேவன் நீர் இறங்குற இடம் அழகாக வாசஸ்தலமாக இருக்க வேண்டுமா? पर मैं चाहता हूँ कि जहाँ पर तेरी हजूरी हो वो जगह अच्छी हो। வேதனைகள் இருக்க கூடாது. मेरे मेरे कलीसिया के लोगों के बीच में कोई दुख दर्द होना नहीं है। பேசும். तू बात कर। பாருங்கள், நான் என்னுடைய காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். मैं मेरे बारे में बात करता கடந்த हूँ। ஜூன் மாதத்திலிருந்து தேவன் என்னோட பேசின காரியம், முழுங்கா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லி சொன்ன காரியம். जून महीने से खुदा ने मेरे दिल में डाल दिया तू काम का इस्तीफा दे और मेरे என் काम का। மேனேஜ்மெண்ட் சொன்னது, நீ 3 மாசம் நோட்டீஸ் கொடுத்தா தான் எனக்கு எல்லாமே உனக்கு கொடுப்பேன், இல்லைன்னா உனக்கு எல்லாத்தையும் கிடையாது என்று. मेरा मैनेजमेंट ने कहा था 3 महीना और काम करना पड़ेगा, हम पैसे एक भी रुपए नहीं देंगे। அந்த ஜூன் மாசம் என்றால் ஜூன் மாதம் வேலை செய்ய வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை என்ன வேலை செய்ய வேண்டும். पर अगर जून मंथ में मैं काम करूं तो मुझे सैटरडे संडे काम करना पड़ेगा। நான் முடியாது என்று வேலை ரிசைன் பண்ணி तो விட்டேன். मैंने कहा मैं काम नहीं करूंगा, मैंने इस्तीफा दे அவர்கள் दिया। என்ன ஆக்ஷன் எடுத்து 3 மாசம் நோட்டீஸ் கொடுத்து என்னை பிரச்சனை செய்தார்கள். उन्होंने मेरे साथ प्रॉब्लम करके 3 महीने तक मुझे कुछ भी नहीं दिया। பண்ணும்போது உனக்கு வேலை இருக்கும்போது நீ செய்ய வேண்டும் என்று எனக்கு அன்ஸ்கிரைப் பண்ணவில்லை. पॉल एम्प्लॉय में जब मैं गया था इंस्क्रिप्शन करने तो उन्होंने मना किया है कि नहीं अब काम पर जाओ। அதே காலகட்டங்களில் மனைவிக்கும் வேலை அவங்க ரிசைன் பண்ணி விட்டார்கள். और मैं देखता हूँ कि उसी टाइम पर मेरी वाइफ की भी काम नहीं நான் है। எனக்கு பரிதாபப்படவில்லை, என் ஊழியக்காரனுடைய பலத்தை பார்த்து தான் நான் அந்த இடத்துல இறங்கி செய்தேன். मैं मेरा हाल आपको इसलिए बता रहा हूँ क्योंकि मुझे पास्टर साहब से मुझे मिलती है मेरी ताकत, तो मैं आपको दिखाता தேவன் हूँ। மூலமாக பலப்படுத்த முடியும் என்றால், என் மேய்ப்பன் மூலமாக பலப்படுத்த முடியும் என்றால் என்னை பலப்படுத்த வல்லவராக अगर खुदा पौलुस को इस्तेमाल कर सकता है कलाम में हमें ताकत देने के लिए, तो पास्टर साहब को इस्तेमाल करेगा ना हमें और ताकत देने के ஜூன் लिए। மாதத்திலிருந்து எனக்கு ஒன்றுமே இல்லை, காப்பு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் நிறுத்தி விட்டார்கள். जून के बाद देखते हैं तो ना काफ का पैसा है ना कोई भी रिसोर्स है என்ன मेरा, செய்ய வேண்டும் தெரியாது. तो मुझे नहीं पता क्या करना। ஒன்று தெரியும், मुझे सिर्फ एक बात पता है, என் ஊழியக்காரர்களை தேவன் காப்பாற்ற முடியும் என்றால் என்னையும் காப்பாற்ற. अगर मेरा खादिम को खुदा चला रहा है वही खुदा मुझे भी चलाएगा। ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஒன்றும் இல்லை. जुलाई महीने में कुछ भी नहीं मिला। எனக்குள் பெரிய வலி இருந்தது, ஆனால் குடும்பம் எல்லாம் சூழ்நிலை வலி வந்தது, என் தேவன் எனக்கு பலன் கொடுத்து வந்தார். हाँ तकलीफ था बट खुदा ने मुझे ताकत दी। தேவன் எவ்வளவு அன்பானவர். आप सोच के देखिए खुदा कितना अच्छा खुदा है। பண்ண பிறகு அவ்வளவு ஊழியத்தை செய்ய தொடங்கினேன், அவ்வளவு ஆத்துமாக்களை கொடுக்கிறார், எத்தனை பேர் விடுதலை கொடுத்து தேவன் அவருடைய சமாதானத்தை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். काम छोड़ने के बाद मैंने ये देखा कि काफी लोगों के लिए खुदा ने मुझे इस्तेमाल की। அது மாத்திரமல்ல, எனக்கு வர முடியாமல் எங்க அம்மா அப்பா 18 இறந்தார்கள். அவர்களுடைய திடீரென்று அவர்களுடைய அக்கௌண்ட்டில் திடீர் பணம் வந்து அவைகள் எனக்கு உதவி செய்யும்படியாக இந்த நாட்களில் எனக்குள் வந்திருக்கு. और एक खास बात यह है कि 2018 में मेरी मम्मा की मौत हुई, पर इन्हीं दिनों में मुझे उन पैसों का जो भी है मेरा हिस्सा वो मुझे मिला। ஹல்லேலூயா. हालेलुया। திடீரென்று எனக்கு எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்று தெரியாது. இன்னும் என்னுடைய அம்மா காரியம் அந்த பேப்பர்ஸ் இல்லை, ஆனால் என் பேங்க் ஆனது, எங்க அம்மாவுடைய பேங்க் ஆனது எனக்கு எடுக்க சொல்லி எனக்கு உத்தரவு பண்ணியிருக்கு. अचानक लेटर आया था क्योंकि मैं वहाँ पर जाकर मैंने उनके पेपर्स का काम कुछ भी नहीं किया था, पर बैंक की तरफ से मुझे नोटिस मिला था कि ये पैसे हैं प्लीज आपको लेना है। அதனால் நான் ஊழியத்திற்குள்ள கடந்து வந்து இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். और इसलिए मैं अभी भी सेवा कर रहा हूँ, करता रहूँगा। நேற்று எனக்கு ஒரு வலி வந்தது. कल एक दर्द था मेरे என்னுடைய दिल में, மேய்ப்பர் பேசும்போது அவருக்குள்ள வலியை நான் பார்த்தேன். और जब पासा बात कर रहे थे
थे मैं जानता हूँ कि उनके अंदर भी தன் दर्द है। மனைவி பிள்ளைகளை விட்டு அவர் வலியோட வேதனையோட எவ்வளவு இருந்தாலும் தேவனுக்காக வைராக்கியம் இருக்கிறார். उन्होंने खुद अपने वाइफ अपने बच्चों को छोड़कर सेवा करना सीखा है இந்தியாவில் ஒரு ஊழியக்காரன் எல்லாம் விட்டு அவர் அங்க இருக்கிறார். और उनके साथ भी वो खादिम जो है सब कुछ छोड़कर उनके साथ सेवा அவர்கள் करता है। சாட்சிகளாக பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். उनके गवाहियों को देखकर हम जी रहे हैं। நாம் வாயில் பேசுவதல்ல, வாழ்க்கையில் வாழும்படியாக கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அந்த बात करने के लिए नहीं, पर खुदा चाहता है कि हम भी ऐसी जिंदगी जिए। நான் விசுவாசிப்பது ரூத்தை ஆசீர்வதிப்பது என்றால் என்னையும் ஆசீர்வதிப்பார், என் சபையும் ஆசீர்வதிப்பார். मेरा विश्वास यह है कि अगर रूथ को आशीष दे सकता है तो मुझे भी दे, कलीसिया को भी दे। நான் ஒரு யோசனை செய்தேன். कल मैंने सोचा இன்று அதிகாலையில் ஆண்டவர் இந்த காரியத்தை பேசும்போது நான் ஒரு யோசனை செய்தேன். और जब खुदा की हुजूरी में बैठने लगा तो ஆண்டவரே நான் வேலையை விட்டது உம்முடைய முழு ஊழியத்திற்காக. मैंने काम छोड़ा था ताकि मैं पूरा सेवा करूं। விஷயத்து வந்து 300 யூரோ குறைவா இருக்குமானால் 300 யூரோ 700 1000ல 700 இருக்கு, 300 குறைவா இருக்கிறது. सिर्फ 300 यूरो की बात है। அதனால நான் பார்ட் டைமாக அதை செய்து அந்த காரியத்தை பவுல் செய்ததை போல நான் செய்யறதுக்கு நீர் என்னை வாசலை தர உங்களுக்கு சித்தமான मैंने दुआ किया था कि ये 300 यूरो मैं वापस काम करके कलीसिया के लिए सौंपूंगा। வாரத்தில் 2 நாள் எங்கேயாச்சும் மெக்டோனால் எங்கேயாச்சும் செய்யறதுக்காக நான் எனக்குள் ஒரு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். कहीं भी जाकर हफ्ते में 2 दिन काम करके ये पैसा देने के लिए मैं तैयार हूँ। ஹல்லேலூயா. நான் பெருமைக்காக சொல்லவில்லை, தேவன் யார் என்று நாம் வெளிப்படுத்துவதாக இருக்கிறோம். मैं ये चाहता हूँ कि आप खुदा को समझे, मेरा तारीफ मैं नहीं कर रहा। खुदा आप सबको इस्तेमाल करना चाहता है। खुदा ने आपको ऐसे खादिम दिए हैं जिनको आप देखें। तो कितना दुआ भी हम करते हैं, हम त्याग करके दुआ करते हैं। खुदा हमारे बीच में है, पाखरू हमारे बीच में है। ये सब होने के बावजूद अगर आप चुप रहोगे तो क्या होगा? हम कहते हैं हम शागिर्द हैं, सब कुछ छोड़ के आने वाले शागिर्द होते हैं। अगर आप शागिर्द कहलाते हो तो अपने लिए कुछ बचाकर क्यों रखते? நாம் செய்யும் காரியம் ஒவ்வொரு வார்த்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். एक और बात है कि हर काम को खुदा परख रहा है। தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். खुदा आशीष भी दे रहा है। ஒன்று ரூத்தை போல உண்மை உள்ளவர்களாக, ஜெபத்தில் உண்மை உள்ளவர்களாக, அன்பில் காட்டு உண்மை உள்ளவர்களாக இருந்து நாம் செயல்படும்போது ரூத்தை ஆசீர்வதித்தது போல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். हम देखते हैं कि रूत जैसे अगर हमारा दिल साफ हो तो खुदा आशीष देने के लिए इंतजार कर रहा है। யாரெல்லாம் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரோ அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை போவாஸ் எப்படி தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்து எல்லாவற்றுக்கும் உண்மை உள்ளவனாக முதற் பங்கை கொடுத்தானோ அது கொடுக்கப்படும் போது போவாஸை ஆசீர்வதித்தது போல தேவன் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். अगर हम में से हर एक काम करके खुदा का जो हक बनता है उसको वापस दें, जैसा बोआज ने उन दिनों में किया था, क्योंकि वो राष्ट्रबाज था, वो धर्मी था, उसने खुदा के कानून के अनुसार ही सब कुछ किया था। वैसे ही जब हम करेंगे तो हमें भी एक आशीष का द्वार खुल जाएगा, क्योंकि उसके संतान से हम देखते हैं कि आगे जाकर यीशु पैदा हुआ और हमारे संतान को इस्तेमाल करके खुदा अपने बादशाही का काम आगे बढ़ाएगा। காயின் ஆபேல் என்றது போல ஆபேலுடைய காணிக்கை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அப்படி போல ஏற்றுக்கொள்ள உணர்வை நமக்கு தரும்படியாக நம்ம ஜெபிக்கணும். खुदा चाहता है कि आबेल जैसे जब भी जो भी हमें मिला है उसका पहला हक खुदा को दे। நாம் ஜெபிக்கும்போது ஒப்பு கொடுக்கும்போது जब हम अपने आप को सौंपेंगे, என் தேவன் சபை வெட்கப்படுகிற சபை அல்ல, आज के बाद ये कलीसिया शर्मिंदा नहीं होगी। इस कलीसिया को खुदा ऊपर उठा के दिखाएगा। खुदा किसी को भी अंदर लेके आकर कलीसिया को खड़ा कर सकता है। खुदा हमें परख रहा है। खुदा हमारे पैसों को भी देखता है कि कैसे इस्तेमाल करते हैं, कि हम विश्वास में आगे बढ़े। हमारे दिल में सोच क्या है इसको भी परख रहा है। खुदा कहता है कि हर एक को चाहता है कि हम सब वफादार रहें, हम सब वफादार रहें। हम देखते हैं वहां पर कि वो कटनी का समय था और पहला हिस्सा उसने खुदा को दिया, और जब देते हैं तो खुशी के साथ देना है। खुदा को जो भी हम करते हैं, खुदा के लिए जो भी देते हैं, खुशी के साथ दें। अगर आप चाहते हैं कि और लोग कलीसिया में आए और परिवार आकर हमारे साथ जुड़ जाएं, तो पहले हम खुदा के साथ वफादार रहेंगे और पहला हक खुदा को देंगे। इस उबरविलिये में एक बड़ा रूहानी कलीसिया
हमें बनाकर खुदा दिखाएगा। हालेलुया। अगर दिल में आप वफादार हो, खुदा वफादार है और हमारा खादिम भी वफादार है, अगर हम भी वफादार बने, हमें और हमारे परिवार को आशीष देकर खुदा बड़ा काम करके दिखाएगा। दिल को आप साफ रखें, आप हो जो आप खुदा से मिलोगे। हालेलुया। खड़ा होकर हम दुआ करेंगे। हालेलुया, हालेलुया। हम दुआ करेंगे, 5 मिनट दुआ करेंगे। मैं दोबारा आपको बता रहा हूँ जो सुबह मैंने जैसे रूत को खुदा ने आशीष दी, जैसे बोआज को खुदा ने आशीष दी, क्योंकि हम देख रहे हैं कि बोआज खुदा के कानून के अनुसार सब कुछ करता था, वो धर्मी था, तो खुदा ने उसको आशीष दी। रूत ने सच्चे दिल के साथ वहां पर बात किया, सच्चे दिल के साथ वहां पर पेश आई, तो इसलिए खुदा ने उसको भी आशीष दी। जितने भी लोगों को रूत के जैसे पैसों का प्रॉब्लम है या आपको तकलीफ हो रही है परिवार में पैसों को लेकर, तो आप सौंप कर दुआ करें कि मैं उसके जैसे बनूं, मेरे दिल साफ हो जाएं और तू मेरा आशीष का द्वार बोआज जैसा एक बंदे को मुझे दिखा। தேவனுடைய நீதியை தேடுங்கள். முதலில் உலகத்தில் தேவன் நீதியை முதலில் உலகத்தில் அல்ல தேவனுடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் கூட கூட்டி கொடுக்கப்படும். தேவனுடைய நீதியை முதல் தேவனுடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். தீர்னு சொல்றீங்க பிரெஞ்சில், ஹிந்தியில் தெரியல, இதை சொல்லுங்க தமிழ்ல. முதலில் தேவனுடைய நீதியை தேடுங்கள். ओके, ये कलाम का जिक्र करें, कहते हैं कि पहले तुम उसके राज्य और धर्म की खोज करो, तो पहले उसके राज्य और धर्म। पहले का मतलब यह है कि हर चीज में पहला, कि जब खुदा आपकी जिंदगी में हर चीज में पहला होगा तो सब कुछ आपको ज्यादा दिया जाएगा। तो आपके अंदर गहरत होना जरूरी है कि आप सबको खुदा इस देश में लेके आया है, इस देश में आशीष दी है, और ये आशीष तो कुछ भी नहीं है, आगे आप देखें आपको गवाही बनाएगा। आप वफादार रहें और सच्चे दिल के साथ पेश आएं। अगर आप ऐसे करोगे तो खुदा बड़ा काम करके दिखाएगा। अभी हम अपने आप को सौंपेंगे, दिल से खुदा के सामने हम सौंपेंगे। खुदाया हम तेरी कलीसिया को तेरे हाथ में सौंपते हैं, जैसे दाऊद ने किया था दुआ कि तूने मुझे इतना बड़ा जगह दी है, मैं सिंहासन में हूँ बट तेरा जगह किधर है। जैसे नहमिया ने दुआ किया था कि तूने मुझे बड़े जगह पर रखा है, पर मेरे खुदा का हैकल को तो देखो, तू मुझे इस्तेमाल कर, मेरे हाथों की कमाई को तू इस्तेमाल कर। मैं अपने आप को सौंपता हूँ, सौंपे आप। हम दुआ करेंगे कि आपको आशीष मिले, हम दुआ करेंगे कि आपके हाथों की कमाई को खुदा आशीष दे, जैसे रूत के साथ, जैसे बोआज के साथ, क्योंकि रूत वफादार थी और बोआज भी वफादार था और उसने भी रूत को आशीष दी, तो वो इसलिए उसको आशीष मिली क्योंकि सच्चा खादिम है। अभी और इसी वक्त आपके जो भी कमाई है गायब हो सकती है, आप उसको बांधकर कहीं छिपाकर ना रखें। इस देश में जो भी आपने कमाया है वो गायब हो जाएंगी, पर अगर आप खुदा के कलाम के हिसाब से करोगे तो खुदा सदा के लिए आपका काम करेगा। खुदाया इनको तो आशीष दे, जो भी अपने आप को सौंप रहे हैं, बोआज के समान उनको आशीष दे, रूत के समान उनको आशीष दे, इस देश में उनको आशीष दे पूरी तरीके से, एक परिपूर्ण आशीष से।
अभी और इसी वक्त उनको प्राप्त करने की ताकत दे, उनको पूरा आशीष और बरकत दे। हम अपने आप को सौंपें, जिनको जो भी चाहिए आप मांगे, आपको जो चाहिए आप उस चीज को मांगे, जो भी पैसों की कमी है उसका जिक्र करके मांगे। आप कहें कि मैं धन्यवाद के साथ तेरे सामने आऊंगा। उनको आशीष दे खुदाया, उनको आशीष दे खुदाया। हमारे खादिम का जो भी दुआ है हम भी वही करते हैं कि इस कलीसिया को पूरी बरकत दे, कि खुदाया जैसा तू हमें आशीष दे, हम भी तेरे साथ साथ चलें। हमारे हर जरूरतों को तो पूरा करता है और ऐसा करने के लिए तेरा शुक्रिया अदा करते हैं। हालेलुया, हालेलुया। यस, ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ ஒரே ஒரு வினாடி உங்கள் தேவைகள் என்ன உண்டோ अभी आपको मैं 1 मिनट दूंगा जो आपकी जरूरत है। நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். खुदा ने अभी सौंपने वाली दुआ सुनी है। உள்ளவர்களை நம்பி நமக்கு பார்க்கிறார். खुदा ये वो उम्मीद रखते हैं कि हम वफादार रहेंगे, நம் இருதயத்தை அவர் பார்க்கிறார். क्योंकि वो दिलों को परख रहा है। அவர் முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். हम उनके सामने खड़े हैं। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு என்ன தேவையோ, இருதயத்தில் என்ன காரியங்களோ அவைகளை இருதயத்தில் கையை வைத்து இப்போது ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். आपके दिल में जो बात है आप हाथ दिल पर रखे, 1 मिनट के लिए दुआ करके मांगे। விசுவாசமுள்ள ஜெபம் பின்னியாக சுகமாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. विश्वास के साथ दुआ करके देखें, एक पल में आपको जवाब मिलेगा। வேதம் சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. क्योंकि यीशु ने कहा था, हाँ मैं चाहता हूँ तू ठीक हो जा। உங்கள் உண்மையுள்ள ஜெபம் இப்போது உங்களுக்கு விடுதலை செய்யப்படும். अभी ये सच्चा दुआ आप जो करने वाले हो फौरन आपको जवाब मिलेगा। உங்களுக்கு என்ன தேவையோ, பொருளாதாரமோ எது இருந்தாலும் உங்கள் கை உங்கள் கரங்களை உங்கள் சரீரத்தில் எந்த இடத்தில் தேவைப்படுதோ அந்த இடத்தில் வையுங்கள். आप जो भी चाहते हो दिल पे हाथ रखें। अगर आप बीमार हैं या कहीं पर दर्द है तो उस पर हाथ रखें। இருதயத்தில் கை வையுங்கள். अगर आपको कोई प्रॉब्लम है, வேண்டுமென்றால் வயிற்றில் கை अगर வையுங்கள். बच्चों को लेकर प्रॉब्लम है तो आप पेट पर हाथ रखें। अगर आप आशीष चाहते हैं तो दिल में हाथ रखें। உங்கள் பிரச்சனை உள்ள கை வையுங்கள். जहां भी आपकी प्रॉब्लम है वहां पर आप हाथ रखें और रूम में एक होकर 1 मिनट के लिए दुआ करेंगे। खुदा हमारे साथ है அவர் வல்லமை நம்ம மத்தியில் இருக்கிறார். और उसकी महिमा हमारे बीच में है சுகமளிக்க தேவன் நம்ம மத்தியில் और वो हमें शिफा देगा। ராஃபா நம்மோடு இருக்கிறார். यहोवा राफा हमारे साथ है, ஷாሎም நம்மோடு यहोवा शालोम हमारे बीच में है, यहोवा निस्सी हमारे बीच में है இருக்கிறார். வல்லமை நம்மோடு இருக்கிறார். और उसकी पाकीज़गी हमारे बीच में है। हमें छू ले खुदाया, ஒரு நிமிஷம் வாயை छू ले अब्बा। 1 मिनट के लिए जुबान खोलकर दुआ करें। यस लॉर्ड जीसस, खुदाया अपने आप को सौंपते हैं अब्बा राइट नाउ लॉर्ड। यस जीसस, छू ले खुदाया। जुबान खोल के पूरे विश्वास के साथ आप मांग के देखें, एक विश्वास के साथ। अभी और इसी वक्त जो भी जरूरत है उसको पूरा कर खुदाया। यस लॉर्ड, अपने लोगों का दुआ। यस जीसस, हालेलुया। यस लॉर्ड, यस लॉर्ड, थैंक यू लॉर्ड। விசுவாசித்த ஒவ்வொருவர்களுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். जिन्होंने भी विश्वास किया है खुदा ने आपको जवाब दी। ஆமென். हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। தொடர்ந்து உண்மை உள்ளவர்களாக இருப்போம். हम आगे भी वफादार रहें। திருவிருந்தகம். प्रभु भोजन की तरफ आगे बढ़ें। हालेलुया। पहला कुरिन्थियों उसका 23 बात मुझे प्रभु से पहुंची और मैंने तुम्हें भी पहुंचा दी कि प्रभु यीशु ने जिस रात वह पकड़वाया गया रोटी ली और धन्यवाद करके उसे तोड़ी और कहा, ये मेरी देह है जो तुम्हारे लिए है, मेरे स्मरण के लिए यही किया करो। इसी रीति से उसने बियारी के पीछे कटोरा भी लिया और कहा, ये कटोरा मेरे लहू में नहीं बाचा है, जब कभी पियो तो मेरे स्मरण के लिए यही किया करो। क्योंकि जब कभी तुम ये रोटी खाते और इस कटोरे में से पीते हो तो प्रभु की मृत्यु को जब तक वह न आए प्रचार करते हो। इसलिए जो कोई अनुचित रीति से प्रभु की रोटी खाए या उसके कटोरे में से पिए वह प्रभु की देह और लहू का अपराधी ठहरेगा। इसलिए मनुष्य अपने आप को जांच ले और इसी रीति से इस रोटी में से खाए और इस कटोरे में से पिए, क्योंकि जो खाते पीते समय प्रभु की देह को ना पहचाने वह इस खाने और पीने से अपने ऊपर दंड लाता है। इसी कारण तुम में से बहुत निर्बल और रोगी हैं और बहुत से सो भी गए। यदि हम अपने आप को जांचते तो दंड ना पाते। थैंक यू फॉर और धन्यवाद करके उसे तोड़ी और कहा कि ये मेरे देह है जो तुम्हारे लिए है, मेरे स्मरण के लिए यह क्या करूं।
इसी रीति से उसने तैयारी की पीछे कटोरा भी लिया और कहा, ये कटोरा मेरा लहू है, नई वचन है, जब कभी पियो तुम मेरा स्मरण के लिए यही क्या करो। Our dear Father, 2000 years before, we made a New Testament. Today we remember our letter of God. Father, we obey our letter of God. And today onwards, we repent of all the sin and purify with your blood, Father. And send the Holy Spirit and purify your blood, sin everything. We submit everything to you, my Father. Pray in the name of Jesus. Amen.